வணக்கம் திவாகர். வணக்கம். வணக்கம் நிவேதன். வணக்கம். ஏதோ கன்சிஸ்டன்ட் கிங்ஸ் நான் தொடர்ந்து போட போகிறோம். 10 எபிசோடு போட்டுட்டு சீசன் பிரேக் எடுப்போம்னு சொன்னோம். 3வது எபிசோடோடய சீசன் பிரேக் எடுத்திருக்கோம். ஏன் உங்கள் சைடில் நீங்கள் ஏதோ காரணம்? நான் ஒரு வீக் நான் வர கிடைக்கல. ஈவெண்ட் இருந்துச்சு, மொழி சங்கமம் ஈவெண்ட் போயிருந்தேன். அதே வீக், அந்த வீக்கும் அதுக்கு அடுத்த வீக்கும் சேர்த்து நான் வந்து சுகவீனம் இருந்த காரணத்தினால ஆக்சுவலி போன எபிசோடோட எண்டிங்கில் பாக்யராஜ் எபிசோட் போடுவோன்னு சொல்லியிருந்தோம். ஆளுக்கு படங்களும் பிரித்து வச்சு பார்க்குறோன்னு முடிவில் இருந்தோம். அவனுக்கு சுகவீனம் ஆயிடுச்சு, எனக்கு வாழ்க்கை போட்டு சொறி விட்டுருச்சு. எனக்கு பார்க்க கிடைக்கல. வாழ்க்கை ஒன்றும் சொல்லலை, நிவேதன் நல்லா தான் இருக்காரு. அற்புதமான அப்டேட்டுகளை விரைவில் எதிர்பார்க்கு. அப்படிலாம் இல்லைடாடே, நீங்கள் வேற. ஸோயா அதனால பாக்யராஜ் எபிசோட் நாங்கள் ப்ராப்பராக இன்னொரு நாள் செய்கிறோம். இன்னைக்கு வந்து வேற ஒரு கண்டென்ட் தான் யோசிச்சிருந்தோம். என்னன்னா, சின்ஸ் த டே ஐ மெட் திவா, மோஸ்ட்லி நாங்கள் 2 பேரும் ஆல்மோஸ்ட் பால் வாக்கர் விண்டீசல் மாதிரி தான் போய்கிட்டு இருப்போம். திடீர்னு இப்படி பிரிவோம். எங்கன்னா இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்களால தான் ஆக்கள் நெட்டில் அடி வாங்குது. ஏன் என்ன குறை பால் வாக்கர் விண்டீசல் ரெஃபரன்ஸுக்கு? உனக்கு முடியல, நீ விண்டீசல் இல்லை நான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்கிறேன். நம்ம பார்க்கறதுக்கு அப்படி எனக்கும் வண்டி ஓட்ட தெரியாது, உனக்கும் வண்டி ஓட்ட தெரியாது. இதில் என்ன மைல் டிஃபரன்ஸ், சரியா? ஆனால் லைசன்ஸ் இருக்கு, அது வேற கதை. இப்போ உண்மையை ஒத்துக்கணும்ல என்ன கலதை. அப்போ நாங்கள் 2 பேரும் டைவர்ட் ஆகிற மிக சில டாப்பிக்களில் ஒரு கோர் டாபிக், லாங் ஓவர்டியூ டாபிக் வந்து விடிவி ஜெஸி, சரியா? பல வருடங்களாக நானும் ஜெஸியை வந்து ஹேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவனும் வந்து அவ்வளோ ஹேட் வந்து அனாவசியமானது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இதனாலேயே நான் என்ன செஞ்சேன், நேற்று விடிவியை ரீவிசிட் பண்ணேன். சரியா? யூடியூப்லேயே இருக்குது, பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. சவுண்டு மட்டும் கொஞ்சம் கரகரகரன்னு இருக்குது. எனக்கு அது ஒரிஜினல் ஓடிடி பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குன்னு தெரியலை. இப்போ நான் விடிவி ரீவிசிட் பண்ணிட்டேன். நான் ஒரு ஸ்டாண்டில் தான் வந்தேன். தலைவன் வந்து ப்ரீ டிஸ்கஷனில் என் மண்டையை கழுவிட்டான். சரி, ப்ரீ டிஸ்கஷனில் மண்டையை கழுவினதில் ரீவிசிட்டிங் விடிவின்னு போயிடுவோம் அப்படின்னு ஒரு சேஃப் ஜோனில் நான் வண்டியை திருப்பி வச்சுருக்கேன். எப்படியும் வேற எங்கேயாச்சும் கொண்டு போவான். எபிசோட் டைட்டில் நாங்கள் பிறகு மாற்றிப்போம். ஓகே, இப்போ ரீவிசிட்டிங் விடிவி நீங்கள் சொன்னதுக்காக எல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் உங்களுக்கு ஜெஸியை பிடிக்கல நீங்கள் சொல்லுங்கள். நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் தான். நான் இன்னொன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன். நான் கடைசியாக விடிவி பார்த்தது வந்து 2010 தான். ஓகே, 16 வருஷம் ஆச்சு. 16 ஏன்னா கலைஞர் டிவியில் தடுக்கி விட்டு தான் போடுவேன். நான் அதுக்கப்புறம் பார்க்க இல்லை மச்சான், 2017 என் வீட்டில் கேபிள் இல்லை. ஓகேவா? ஸோ நான் வந்து ரீவிசிட் பண்ணக்கூடிய ஜிவிஎம் படங்கள்லாம் இது நான் இதில் வச்சிருந்ததே இல்லை. அப்போ கரண்ட்ல வீட்டில் கேபிள் இல்லையா? இல்லை எங்கள் அப்பா என்ன பண்ணுவோம்? நான் நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூபு, டொரண்ட்டில் போட்ட நான் சொல்லிட்டேன், பென்ட்ரைவ் அடித்து படம் பார்க்குறது. அப்போ டிவின்னு ஒரு சாம வீட்டில் சும்மா தான் இருக்குது, நீ போட்டால் வழியே. நான் தான் யூஸ் பண்ணுவேன் டிவி. அப்பாவோட டிவி சாம்சங் பழைய சிஆர்டி டிவி இருக்குது. அதில் வந்து அப்பா ஆண்டனா கொழுவி, சக்தி டிவி, ஆதவன் டிவி அதுகள் பார்ப்பார். ஸோ நோ கேபிள் கனெக்ஷன். அப்பா அம்மா யூடியூப் பார்ப்பாங்க, யூடியூப்பில் நாடகங்கள் பார்ப்பாங்க. இப்போ அதுவும் குறைஞ்சிருச்சு, ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க, கண்டென்ட் வெளியே போகிறோம். டிவி இஸ் பியூர்லி மைண்ட். நான் பிளே ஸ்டேஷன் விளையாடுறதுக்கும் இப்போ அது உடஞ்சிருச்சு. அது பிளே ஸ்டேஷன் விளையாடுறதுக்கும் உடஞ்சிச்சா? அது வேலை செய்துங்களா? ஏன்டா அவ்வளோ சந்தோஷமா கேட்குறேன்? இதுதான்டா ஜெஸி பண்ணுவா, இதுதான்டா ஜெஸி பண்ணுவா. கொஞ்ச நேரம் கூட கார்த்திகை சந்தோஷமா இருக்க விட மாட்டான். நான் வந்து முதல்ல சிரிச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்க கேட்டேன்னா அதிர்ச்சி குரல்ல வந்து சிரிப்பு இறங்கல, சோஷியல் கியூ மிஸ் ஆயிடுச்சு. சரியா? அப்ப எனக்கு டிவி இதுதான். அதனால எனக்கு விடிவி பெருசா நான் வந்து ரீவிசிட் பண்ணல. ஆஸ் மச் அஸ் ஐ லைக், நான் போர் அடிச்சா திருப்பி பார்க்குற ஜிவிஎம் படம்னா மின்னலே தான். ஆப்வியஸ்லி, சரியா? மேரிஸ் மாம்ஸ் அன்மேட்ச்ட் ரிப்பீட் வேல்யூ, மஜா ரிப்பீட் வேல்யூ. பட் நேற்று பார்த்துட்டு நீ பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம். சரியா? இத்தனைக்கும் இன்னொரு எனக்கு ஒரு ஹாட் டேக் இருக்குது, அன்பாப்புலர் ஒப்பீனியனானு தெரியாது. நான் ரீமாசனை ரசித்து பார்த்த ஒரே ஒரு படம் இந்த படம் மட்டும்தான். எனக்கு எந்த படத்துலையுமே பெருசாக ரீமாசனை ரசிக்கணும்னு தோணாது. ஏன் பகவதிக்கு என்ன குறைச்சல்? ஜூலை மலர்களை பாட்டு இந்த இடத்துல எடிட்ல வேணா ரிட்டையர்ட் ஒரு தளபதி ரசிகனா உங்களுக்கு ரசிக்க முடியல. சோகமான வாத்திய ஒலிகள் இசைக்கிறது அப்படி ஏதாச்சும் போட்டுப்போம். எனக்கு தெரியல, அது இது ஒரு ப்ரியாரிட்டி, பர்சனல் டேஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நதிங் சர்ப்ரைசிங். அண்ட் ரீனா ஜோசப் லுக்ஸ் மோர் எலிகண்ட் இன் மின்னலே. ரீமாசன் நடித்த அந்த கேரக்டர் இருக்குல்ல,
அந்த கேரக்டர் அந்த படத்தில் ஒரு மாதிரி ஒரு 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 ஜிவிஎம் ஜோன்லேயே இருப்பாங்கல்ல, அதனாலே எனக்கு அந்த அந்த கேரக்டர் பிடிக்கும். சிஏ முடிச்சிருக்கேன்லாம் சொல்லுவாங்க படத்தில், அதனால எனக்கு அந்த கேரக்டர் பிடிக்கும். சரியா? வீட்டிவி நீ ஏதோ ரெஃபரன்ஸ் ட்ரை இல்ல ரெஃபரன்ஸ் எல்லாம் இல்ல. இது ஏன் இந்த கதை ஏன் வரேன்னு சொல்றேன். இந்த பிளாட்ஃபார்ம் நீ ஒண்ணு தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இல்லடா. ஒரு நிமிஷம் இரு, வந்தா கூட நீ சந்தேகம்லாம் இல்லடா. நான் ஏன் சொல்றேன்னு சொல்லு. ஏதோ ஒரு ட்ரிவியா இதுல வந்து கேட்டிருந்தாங்க ரீனா ஜோசஃபோட ப்ரொஃபஷன் என்னன்னு. எனக்கு அது ஆள் மனசுல அடிச்ச மாதிரி படம் பாக்குற நேரமே சிஏ ஏன்னா அந்த ரிசப்ஷன்ல சொல்லல சிஏ வேற முடிச்சிருக்கு. அப்பவே யோசிப்பேன் என்ன சிஏ அவ்வளவு பெரிய சீனா அப்படின்னு. அதனால எனக்கு வந்து அந்த சிஏ மேட்டர் வந்து உள்ள உட்காந்துருச்சு. சரியா? ஃபோர்ட்ல வேலை செய்வா, இதெல்லாம் ட்ரிவியா உள்ள உட்கார விஷயம் தானே. அப்போ விடிவி வந்து நான் ஒருக்கா தான் பார்த்தேன். எனக்கு விடிவி பார்த்த காலம், ஏன்னா விடிவிக்கு வந்து ரொம்ப ஹைப்ல இருந்தேன். ஆல்பம்ஸ் சாலிட் ஆல்பம்ல போட்டு திருப்பி தேய கேட்டு, அன்ஃபார்ச்சுனேட்லி படம் வந்து ரிலீஸ் ஆக இருந்துச்சு வந்து 14th February தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு 2010. பட் ஏதோ பிரச்சனைனால வழக்கம் போல ஜிவிஎம்னால 24 26 தான் ரிலீஸ் ஆச்சு. தெரிஞ்ச காலத்துலேருந்து என் தலைவனை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்கடா. ரிலீஸ் ஆனது லேட் ஆகி எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா 24, 25, 26 அந்த டைமில் தான் ரிலீஸ் ஆச்சு. நான் ஜெஃப்னா போயிட்டேன். என்னோட கூட இருந்த சகாக்கள் எல்லாருமே அந்த டைம் எல்லாரும் ஒன்றா தான் பாட்டு கேட்போம். வி வர் ஸோ ஹைப்ட் அபவுட் த மூவி. சரியா? இவங்க போயிட்டாங்க, நமக்கு தெரிந்த நண்பர்கள் குழு தான். சரியா? போயிட்டு கழுவி ஊத்துறானுங்க படத்தை. இப்போ அப்போல்லாம் போய் மோஸ்ட்லி they didn't like it because they எல்லாருக்குமே அதானே அந்த கடைசி இது எனக்கு நியூஸ் கடைசி அந்த ரியாலிட்டி வரும்ல, they didn't like that reality part. நம்ம கும்பல் கழுவி ஊத்துச்சா? எஸ் இந்த தகவல் வந்து இல்ல இந்த நம்ம கும்பல் நீ வச்சிருக்கிற பெஞ்ச்மார்க் ரொம்ப பெருசு. அந்த கேரக்டர்ஸ் யாருன்னு ஆஃப் ரெக்கார்டிங்ல சொல்றேன். சரியா? அப்புறம் நீ திருப்பி கீழே வந்துரு. இது ஏன் நெட்வொர்க்கா? நம்ம நெட்வொர்க் நமக்கு தெரிஞ்சாக்க. இப்ப நாங்க ஆட்டோல வரும்போது ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அவரு சரியா? அதனாலதான் எனக்கு இந்த படம் பார்த்தா அவர் ஞாபகமும் வரும். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ரொம்ப இதா போறோம், இப்ப ஆக்களுக்கு புரியாது. ஸோ படம் வந்தோடனே ஜென்ரல் ஒப்பீனியன் தானே. அந்த அன்பிலவன் பாட்டு முடிஞ்சோடனே திருப்பி படம்னு வந்து ஜெசி இவனும் கார்த்திக்கும் சேரலன்ற அந்த ஆஸ்பெக்ட் நிறைய பேருக்கு பிடிக்கல. எனக்கு தெரிஞ்சு நிறைய தேட்டர்லாம் அந்த படத்தோட அந்த சீனோடய நிப்பாட்டினாங்களாம் படத்தை. இப்படிலாம் இவ்வளோ இருக்கா? ஜிவிஎம் அதிருப்தி தெரிவிச்சிருந்தாரு. நிறைய தேட்டர்களில் வந்து அந்த அன்பிலவன் பாட்டு முடிஞ்சு ஜெஸியோட அப்பா கேரக்டர் வந்து இவர் நடிப்பார்ல, பாஷா பாயோட இவர் நடிப்பார்ல, நக்மாட அப்பா, அந்த சீன் வரும்ல, அதோட நிப்பாட்டிடுவாங்களாம். அந்த சீனே அவரே காட்ட மாட்டாங்க. இதே ஹாப்பிலி எண்டட் அப்படிங்கிற மாதிரி தான் ஹாப்பிலி எண்டடோடய படம் முடியுன்ற மாதிரி நிறைய தேட்டர்களில் நிப்பாட்டினதா கதை இருக்குது. ஜிவிஎம் வந்து ஒரு இன்டர்வியூலுமே அதிருப்தி தெரிவிச்சிருப்பாரு. இப்படி என்னோட இன்டென்டட் கிராஃப்ட் அது இல்லை, நான் வந்து இன்டென்ட் பண்ணது அந்த எண்டிங் இல்லை, ஜெஸி வுட் நெவர் லைக் எண்ட் அப் வித் கார்த்திக்ன்றது தான் கதையே. சரியா? அப்போ எனக்கு அந்த படம் பெருசாக சரி பார்ப்போமேனு எப்படி பார்த்தேன்னு கூட ஞாபகம் இல்லை. நான் ஏதோ டிவியில் போட்ட டைம் சக்தி டிவியில் போட்ட டைம் பார்த்தேனா இல்லாட்டி நான் சிடி எடுத்து பார்த்தேன்னா ஞாபகம் இல்லை. பட் பார்த்தேன் எனக்கு படம் பெருசாக படம் ஒர்க் அவுட் ஆகலைன்றதை விட எனக்கு ஜெஸி கேரக்டர் இரிட்டேட்டிங்காகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ என்ன நான் 17 வயசு இல்லை, 17 வயசு 18 இல்லை, எரிச்சலாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு எனக்கு. அப்போ ஐ ஜென்ரலி டின்ட் லைக் த மூவி. ஓவராலாக படம் பிடிக்கல. 16 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ரீவிசிட் பண்ணோம். இதுக்கு நான் ஹவ் ஐ வுட் டிஃபைன் ஜெஸிஸ் கேரக்டர் இஸ் நார்சிசிஸ்டிக், இன்டிசைசிவ், இன்னொரு வார்த்தை. சரியா? இல்லை அது வேணாம், அந்த வார்த்தை வேணாம். சரியா? அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதை சொல்ல வேணாம், அது நான் தற்கூரியா இருந்த காலங்கள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் திருப்பி ரீவிசிட் பண்ற நேரம் ஐ ஸ்ட்ரிப்ட் அவே த பி வேர்ட். சரியா? ஷீ இஸ் ஸ்டில் நார்சிசிஸ்டிக், ஷீ இஸ் ஸ்டில் இன்டிசைசிவ். சரியா? எனக்கு படம் கிராஃப்டா சூப்பரான படம். எனக்கு எந்த இடத்துலையுமே ரீவிசிட் பண்ணுற நேரம் அலுப்பு தட்டலை, படம் எந்த இடத்துலையுமே லேக் ஆகலை. ஏன்னா படத்தோட பெரிய ஒரு பிளாட் லைனு இட்ஸ் ரிப்பிட்டேட்டிவ் ஃபைட்ஸ், என்இபி மாதிரி தானே, திருப்பி வருவா போவான்ற அது எந்த இடத்துலையுமே அலுப்பு தட்டலை. ஏன்னா கேரக்டர்ஸாக எழுதியிருக்கிற விதமே படத்தில் சூப்பராக இருக்கும். கார்த்திக் எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம், ஜெஸி எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம், யாரு நம்ம விடிவி கணேஷ் எஸ்டாப்ளிஷ் பண்ண எல்லாமே ரைட்டிங்கில் பேப்பரில் சூப்பராக இருக்கும். அதனால உனக்கு எங்கேயுமே அலுப்பு தட்டாது. அண்ட் ஐ ஃபீல் லைக் தட்ஸ் மோர் த ரீசன் வை பீப்புள் ஹேட்டட் த எண்டிங் ஆல்சோ. ஜெஸி வந்து அந்த திருப்பி அவள் போயிடுவாள்ல, இவன் வந்து படத்தில் தானே திருப்பி வந்து இது நான் திருப்பி ஜெஸி தான் இருக்கா, லெட்ஸ் கெட் மேரிட் கார்த்திக்னு சொல்கிற சீன் எல்லாமே people were so much disappointed because they wanted a happy ending. அந்த காலங்களில் வந்த படங்கள்லையும் இப்படி ஒரு எண்டிங் பெருசாக வந்தது இல்லைல்ல, ரொம்ப குறைவு. அப்போ இப்போ எனக்கு பார்க்குற நேரம் எண்டிங் இஸ் ஜஸ்டிஃபைட். லைக் இந்த படத்துக்கு கடைசியில் எனக்கு ஒரு மேட்டர் இருக்குன்னு நான் சொல்லலான் இருந்தேன். ஜெஸி இந்த படத்தில் நான் சொல்லுவேன், ஏமாந்துட்டேன்னு நினைக்காத, தப்பிச்சிட்டேன்னு நினச்சிக்க கார்த்திக்கு. சரியா?
எனக்கு கடைசியில் கிளைமேக்ஸில் அந்த ஃபேம் வந்து ஜெஸ்ஸின்னு அந்த நேம் போர்டோட போட்டு முடியும்ல, ஏமாந்துட்டேன்னு நினைக்காத, தப்பிச்சுட்டேன்னு நினச்சிக்க. இப்படி ஒருத்தி பொண்டாட்டியே வந்தால் உன் வாழ்க்கை நரகராசா நினச்சி நிமிஷத்தை முடிவை மாற்றிக்கிட்டு இருப்பா இவ. கிராஃப்டாக சூப்பர் கிராஃப்ட்டு சரியா. அதை விட எனக்கு இன்னும் நான் குவாலிட்டி நல்லா இல்லைன்னு கவலைப்பட்ட விஷயம், ஏஆர் ரஹ்மான் நல்ல வேலைப்பாடு பார்த்துருப்பாரு, அற்புதமான வேலைப்பாடு பார்த்துருப்பாரு. சில இடங்களில் ஜெஸ்ஸியோட அந்த அந்த ரெஸ்ட்லெஸ்னஸை காட்டுறதுக்காகவே ஒரு மாதிரி பேங்கர், இந்த ராக் மியூசிக் மாதிரி ஒன்று போய்கிட்டு இருக்கும். டபக்கடின்னு திருப்பி கார்த்திக் பக்கம் ஜெஸ்ஸிஸ் தீம் போகும். ஸ்ட்ரிங்ஸ்லேயே நிறைய இடத்துல ஸ்ட்ரிங்ஸும் பியானோவும் மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோராகவே. கிராஃப்டாக எனக்கு சூப்பராக இருந்துச்சு. சரி, இப்போ ஜெஸ்ஸி மேட்ருக்கு வருவோமேனு பார்த்து உன்கிட்ட வந்து மாமா பிரிச்சுப்போம், நான் வந்து ஹேட்டிங் ஜெஸ்ஸி, நீ வந்து டுவர்ட்ஸ் ஜெஸ்ஸி வச்சுக்கானு. நான் டுவர்ட்ஸ் ஜெஸ்ஸியே இல்லையே, நீ கையை விரிச்சிட்ட. டுவர்ட்ஸ் ஜெஸ்ஸினா இப்படித்தான் சொன்னால் எந்த விஷயம் என்னென்னு சொன்னால், ஜெஸ்ஸியை பற்றி இப்போ நீ வைக்கிற, நாங்கள் கேட்ட வரைக்கும் குட் பி ராங் ஹியர், நீ சொல்கிற விமர்சனமும் ஜென்ரலாக ஆக்க சொல்கிற விமர்சனமும் ஒன்று சிமிலர் தான், ஒன்று கிடையாது. ஏன் இல்லைங்கிற இப்போ ஒன்றை பர்சன் என்ன இன்டிசைசிவ் அண்ட் நார்சிஸ்டிக்னு சொல்கிறேன் சரியா, ரைட்டு. இப்போ இது இல்லைன்றியா மக்களோட ஒப்பீனியன், ஜென்ரல் பாப்போட ஒப்பீனியன் இது இல்லைங்க. இல்லை, பட் அதனால நீங்கள் அந்த கேரக்டரை வெறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. சரி ரைட்டா, என்ன அதனால தான் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால், இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்ன அந்த மாடர்ன் எக்ஸாம்பிள் ஐ வுட் சே இஸ் ரைட்டிங் கேரக்டர்ஸ். நல்ல நல்ல ரைட்டிங் எக்ஸாம்பிள், நல்ல கிராஃப்டிங் எக்ஸாம்பிள் என்னென்னு சொன்னால், அதாவது ஏற்றுக்க முடியாத, நியாயம் இல்லாத, தவறான, ஒழுக்கம் இல்லாத, பிழையான ஏதாவது ஒரு வகையில் உடைய உனக்கு கேரக்டர் ஒன்று நீங்கள் எழுதணும். ஆனால் அந்த கேரக்டரை வந்து ஆட்கள் வெறுத்துடக்கூடாது. வெறுத்துடக்கூடாது. ஓகே, அந்த கேரக்டரோட சேர்ந்து ஆட்கள் ட்ராவல் பண்ணணும். சரி ரைட்டா, அவங்க பிள்ளைன்னு தெரிஞ்சாலும் சரி. நல்ல எக்ஸாம்பிள் பார்க்காதவங்க பார்க்குறதுனா ஐ வுட் ரெக்கமெண்ட் ஃப்ளீபேக். சரி, ஃப்ளீபேக் வந்து பீக் ரைட்டிங் ஏன்னு சொன்னால், ஃப்ளீபேக் மாதிரி ஒரு ஆள் வந்து நடுத்தில் இருந்தால் அவங்களுக்கு அந்த ஆளோட பழக பிடிக்காது. அவங்க ஒரு தவறான ஆள் எல்லா வகையிலும். ஷீஸ் மேட் டூ மெனி மிஸ்டேக்ஸ், எல்லாமே இருக்கும். அவங்களோட ப்ரைவேட் மனசுக்குள்ளே அவங்களோட மனசில் என்ன ஓடுது அப்படிங்கிற என்ன மொனலாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கனால உங்களுக்கு வந்து யூ கெட் டு what you call acceptor. I wouldn't say accept, சரி, understand. ஓகே ரைட்டா, அந்த புரிந்துணர்வை கொண்டு வந்துடுவாங்க. சரி, இப்போ இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப நிறைய பேர் ரசிக்கிற ஒரு கேரக்டர் ஃப்ளீபேக். ஆனால் ஃப்ளீபேக் நல்லவங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன தயக்கம் வரும். ஏன்னா ஃப்ளீபேக்கோட ஸ்டோரி ஆக்கி அதுதான். ஓகே, தான் பண்ண தவறுகளால் நிறைய தனக்கு ஆல்ரெடி மனசில் இருக்க வேறு பிரச்சனைகளால் பிழையான பாதைகளை பிழையான தவறுலாம் பண்ண ஒரு ஆள் வந்து சரி ஒரு குறிப்பிட்ட ஆள் மேலே she ends up falling in love. சரி, அந்த லவ் அவங்கள எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஃப்ளீபேக்கோட தீசிஸ். சரி, அப்போ அவங்களோட இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி தான் ஃப்ளீபேக் முடியக்குள்ளே இருக்க ஃப்ளீபேக் வந்து ஒரு அற்புதமான நபர். சரி, she's healed, she has gone through the ultimate amount of pain, she's bared herself to somebody. அவளை பற்றி எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சுட்டு அவளுக்கு இதுக்கு மேலே ஒழிக்க ஒன்று மேலே தான் யார் தான் என்ன பண்ணால் எல்லாத்தையும் ஏற்றுக்குவாள். சரி, ஸோ இனிமேல் அவளுக்கு வந்து நல்ல லைஃப் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த ஜேர்னிக்கு வர்ற வரைக்கும் she has to be a disgusting human being. சரி, அதை நீங்கள் மாற்ற முடியாது. சரி, ரைட்டா, அந்த கதையை நீங்கள் பார்க்கக்குள்ள இவ என்ன தான் தவறான நாளாக இருந்தாலும் நீங்கள் அவளை வெறுக்க மாட்டீங்க. யூ ஜஸ்ட் கோ அலாங் வித் ஹர் ஃபார் த ரைட். ஸோ வேர் டிட் ஜெஸ்ஸி கோ ராங் இன் தட் ஆஸ்பெக்ட்? ஜெஸ்ஸி ஓப்பனாக சொல்லணுமா இருந்தால், நீங்கள் ஒரு தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு ஃப்ளாட் பொம்பளையை காட்டிட்டீங்க, அது தமிழாக்கால ஏற்றுக்க முடியாது. லவர் படத்தில் அருணை நாங்கள் இப்படி வரலாம், தமிழ் படத்தில் ஒரு ஃப்ளாட் கேரக்டரை ஹீரோயினாக காட்டிட்டீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஃப்ளாட் ஃபீமேல் கேரக்டர் நீலாம்பரி இருக்குல்ல. ஆமாம், இருக்குது. அதுக்கு பீப்புள் நீலாம்பரியை ரசித்தாங்க தானே. ஆமாம், நீ அவங்கள ஹீரோயினாக காட்ட போகும்போது ஆக்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன். அதாவது யூ கேன் ஷோ ஃப்ளாட் வுமன் பட் ஜஸ்ட் நாட் as லவ் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஹீரோயின்ஸ். பட் அதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால், சைடு பிட்டாக வைங்க, இல்லாட்டி எதிரியாக வைங்க. அதான் அப்போ ஹீரோ மெயினாக வந்துடக்கூடாது. இல்லை வந்துடக்கூடாதுன்னு சொல்ல, அதனால தான் ஆக்களுக்கு வெறுத்துச்சுன்னு சொல்லலாம். அதான் சொல்கிறேன். ஸோ பட் தட் மீன்ஸ் ஆடியன்ஸோட பிரச்சனை இருக்குன்னு நான் இப்போ நாங்கள் அந்த லவர் படத்தில் ஐ ரெப்ரசென்ட் தி ஜெனரல் ஆடியன்ஸ், ஒன்ன மாதிரி வித்தியாச கேஸ் இல்லைண்ணா. இல்லை இப்போ லவர் படத்தில் அருணுக்கு முட்டு கொடுக்க எவ்வளோ பேர் இருக்காங்க? அருணுக்கு முட்டு கொடுத்தது தானே பிரச்சனையே இல்லையா? பட் இல்லை இது ரெண்டும் ஒன்று கிடையாது. இல்லை ஒன்றும் இல்லை சொல்ல வரல. இப்போ அப்போ ஜெசிக்கு நான் கொடுக்குற முட்டும் அருணுக்கு அவங்க கொடுத்த முட்டு டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். அவங்க வந்து அருணை ஜஸ்டிஃபை பண்ண வருவாங்க. You're accepting Jesse is a flawed character. Yeah. Men didn't accept or men didn't even realize Arun is a toxic character. அதுதான் பிரச்சனை.
ஜெஸி அந்த விஷயம் என்ன சொன்ன, the reason why I love Jesse as a character is that if you ask me, கடைசி ஒரு 10-15 வருஷத்துல urban romance-ல எழுதப்பட்ட பெஸ்ட் ஃபீமேல் கேரக்டர் ஜெஸி தான். Maybe a close second would be NEP-ல வர சமந்தா கேரக்டர். ஓகே, I would say, right? சரி, ஏன்னு both GVM written females. Yeah, I would say. ஏன்னு சொன்னா சிம்பிளாக சொல்லணுமா தான் அந்த இப்போ நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தில் உங்களை வச்சு பார்க்கணும் ஒரு செகண்ட். சரி, அவட இடத்துல நீங்கள் இருந்தால் என்னென்ன விஷயங்களை நீங்கள் வேற மாதிரி செய்வீங்கன்ற கேள்வி உங்களுக்கு வரணும். சரி, ரைட்டா? முதலாவது கேள்வி. சரி, ரெண்டாவது கேள்வி, அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணுமா தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு ஆள் இடத்துல உங்களை வச்சு பார்க்குற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும். இல்லை, நெக்ஸ்ட்டு. ரைட்டா? அதுவும் ஒரு பொம்பளை இடத்துல வச்சு உங்களை பார்க்கணும். நெக்ஸ்ட்டு. இந்த இந்த எந்த விதமான கெப்பாசிட்டி இல்லை. அதனால தான் இந்த கௌதம் மேனன், இம்தியாஸ் அலி எல்லாம் எக்ஸலண்ட் ரைட்டர்ஸ்ன்னு சொன்னால் அவங்களால அது முடியும். they actually can do that. அதான் நான் சொல்கிறேன், லைக் வெரி வெரி குட் ரைட்டிங் இந்த படத்தில். எனக்கு நான் 2010 ரைட்டிங்காவோ கிராஃப்டாவோ படங்களை பார்க்குற அனுபவம் எனக்கு இருக்கிறது. இவ்வளவு நான் நல்ல எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, அருவி படத்தை குறை சொல்கிற ஒரு ஆம்பளை கிடையாது. அருவி படத்தில் ஒரே ஒரு ஐடியாவை மாற்றேன், அவளுக்கு அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ல எய்ட்ஸ் வரல. ஷி ஹேட் செக்ஸ் அண்ட் காட் எய்ட்ஸ். பொழந்திருப்பாங்க இல்லை, போட்டு பொழந்திருப்பாங்க. ரைட்டா? நீ எப்படி பிங்கோட இது என்ன படம், நேர்கொண்ட பார்வைக்கே அதானே, வெளியே வரும்போது இப்போ ரங்கராஜ் பாண்டேக்கு எல்லாரும் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தானுங்கல்ல. அதே தான் சீன். அதாவது ஒரு 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 ஆள் என்ன இடத்துல இருந்து இந்த வேலையை செய்கிறாங்க, அவங்க ஆப்ரேட் பண்ணுற மென்டாலிட்டி என்னது, இது எதையுமே புரிஞ்சுக்க நாங்கள் தயாராக இல்லை. விசேஷம் அவங்க பொம்பளையில இருந்தா. To some extent we are willing to sit with a man and discuss these things. அவன் ஏன் அப்படி பண்ணா தெரியுமா, அப்புறப்படுத்துவாங்க இல்லை, அந்த முட்டு கொடுக்க நாங்கள் ரெடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நீ சொல்றியா there is a good set of female audiences who appreciated Jesse's character? Have you met someone like that? I don't know enough. I don't have enough of a data set to go through that. Okay. நான் நோட் பண்ணது என்னன்னு சொன்னால், பெண்கள் அவங்கள பிடிக்காதுன்றதை விட இது எனக்கு ரிலேட் ஆகுதுன்னு சொன்னாலே அடி உள்ளுன்ற பிரச்சனை ஒன்று இருக்குது. வெளியவே சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன். இப்போ அருண் ஒரு நிவேதனோட அருணில் ஒரு 10% நிவேதனை நான் பார்த்தேன்னு ஓப்பனாக ஒத்துக்கிற அளவுக்கு ஒரு 10% என்ன நான் ஜெஸியில் பார்த்தேன்னு ஒரு பொண்ணால் ஓப்பனாக ஒத்துக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது சொன்னா. ஏன்னா பிகாஸ் ஜெஸி இஸ் பீங் கரண்ட்லி ட்ரீட்டட் ஆஸ் த அல்டிமேட் லிட்மஸ் டெஸ்ட். நீ எவ்வளோ பெரிய பைத்தியம் நான் கேட்ச் பண்ண போகிறேன். இது என்ன, என்னோட எதிரிக்கு கூட இப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கக்கூடாது, அப்படி ஆயிடுச்சு இல்லையா? அதனால நிறைய பேர் சொல்ல முடியாது. இன்னொரு செட் இருக்குது. பொது வெளியில் என்ன ஒப்பீனியன் நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கு எவ்வளவு பக்கத்தில் என் ஒப்பீனியன் இருக்கோ அவ்வளோத்துக்கு அவ்வளவு நான் சேஃப் அப்படிங்கிற அந்த ஒப்பீனியனை சொல்கிற பொம்பளையும் இருக்காங்க. ரைட்டா? ஸோ அந்த முதலாவது 3 ஃபேக்டர். முதலாவது நீ ஒன்றை மாதிரியே இவன் பைத்தியக்காரி அப்படின்னு சொல்கிற லேடிஸ் இருக்காங்க. ரெண்டாவது எனக்கு புரியுது சொன்னா அடிவுளோ. மூணாவது இந்த மாதிரி இந்த புரியுதுன்னு சொல்கிறதுக்கோ இல்லாட்டி யோசிச்சு ஒரு ஒப்பீனியன் எடுக்கிறதுக்கோ ரெண்டுக்குமே மூளையில பெருசா கெப்பாசிட்டி இல்லாத என்பிசி கேட்டஸ் இருப்பாங்க இல்லையா? என்பிசிக்கள் ஆண்களுங்க பெண்களே இருக்கு. இப்போ இந்த என்பிசி பெண்கள் சொன்னா வெகுஜனா என்ன சொல்லுது சொல்லி அந்த பக்கம் சாயிறாங்க. என்ன தம்பி சொன்னீங்க, நார்சிசிஸ்டிக் அதான் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஸோ யூ ஆர் சேயிங் லைக் மேபி வி ஹேவ் நாட் மெட் பீப்புள் ஹூ லைக் அக்செப்ட் ஜெஸி அஸ் ஹர் ஓன்றதா வச்சுக்கலாம்னு சொல்றியா? அப்போ I have met like 1 or 2 who understood Jesse and like they okay ஜெஸியோட ட்ரைட்ஸ் என்னலையும் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிற பெண்கள் நீ பார்த்துருக்க. ட்ரைட்ஸ் இருக்குன்றது இல்லை விஷயம். எனக்கு அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு புரியுதுன்னு. ஓகே 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 உதாரணம் சொல்லிட்டா, இப்போ நான் எனக்கு லவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சுன்னு சொன்னேன். ஆமாம், நமக்கு சொன்னா நாட் பிகாஸ் ஐ ஹேவ் ஹிஸ் ட்ரைட்ஸ் பட் அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு 100% புரியுது. எஸ் அக்செப்டபிள். ரைட்டா? அப்படின்னு நான் இன்னும் நிறைய பேர்கிட்ட சொன்னது என்னன்னா, லவர் இஸ் பேசிக்கலி இஃப் நிவேதன் காட் கமிட்டட். இந்த மாதிரி வார்த்தைகளை இங்கே சொல்லாம இருக்கலாமே ஃப்ரெண்ட். பாஸ்ட் டென்ஸ்ல ஐ am able to realize 2018-19 நிவேதன் would have behaved the same way that Arun behaved. சரக்கு தம் இல்லாத ஒரு அருண் கேரக்டரா நிவேதன் வாழ்ந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. I am able to understand. I have grown past that situation to see Arun in myself. இல்லாட்டி அருண் அந்த தம்மு பற்ற வைக்கிற சீனி தான் கடைசின்னு சொல்கிறேன்னு நான் ஃபயர் விட்டுருப்பேன். புரியுதா? எனக்கு அது தப்புன்றதை புரிஞ்சுக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன்ல, அதான் சொல்ல வரேன். ரைட்டா? ஸோ இவ்வளவு இன்டெப்த்தாக எல்லாம் பேசுகிற மாதிரி உங்களால் ஜெஸியை பற்றி பேசவே முடியாதுன்னு சொன்னால் பப்ளிக்கில் எப்போயும் இருக்க கன்சென்சஸ் என்னன்னு சொன்னால் அவளை அடிச்சிரு, அவ்வளோதான். ஸோ எனக்கு பெரிய வருத்தம் என்னென்னு சொன்னால்
ஜிவிஎம் இந்த ரைட்டருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அப்ரிசியேஷன் அந்த ரோலுக்கு கிடைக்கல. இன்னொரு விஷயமும் இருக்குது தானே மச்சான், இப்போ ஒரு ஃப்ளாட் கேரக்டரை எவ்வளோத்துக்கு எவ்வளோ வெறுக்கிறாங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அது சக்ஸஸ்ஃபுல் ரைட்டிங் தானே. இல்லையே அங்கே தான் இப்போ ஒரு ஃப்ளாட் கேரக்டரை வெறுக்கிறதுக்கு நீங்கள் அப்ரிஷியேட்டும் பண்ணணும். இப்போ யூனிவர்சலி ஹேட்டட் இல்லை எனக்கு புரியுது. இந்த கேரக்டர் இருக்குல்ல, எல்லா படத்துலையுமே வருவாருடா, லிட்டில் பிஸி சார் நடிச்சிருக்காருல்ல, ரைட்டு, அவர் கேரக்டர் எல்லா படத்துலையுமே நெகட்டிவாக தான் இருக்கும். பட் பீப்புள் அப்ரிஷியேட் இஸ் ஆக்டிங் அண்ட் கேரக்டர். பீப்புள் அப்ரிஷியேட் இஸ் ஆக்டிங். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லும் போது நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் லிட்டில் ஃபிங்கர் கேரக்டர் இருக்கு, பார்த்தது இல்லை, ஒருத்தர் இருப்பான் சதி பண்ணிக்கிட்டே இருப்பான். சரி, எல்லாருக்குமே தெரியும் இவன் ஒரு டாக்ஸிக் டே அப்படின்னு தெரியும். சரி, ரைட்டா. ஆனால் எல்லாரும் ரொம்ப ரசிச்சு பார்ப்பாங்க அந்த கேரக்டர். இப்போ சகுனியை சொல்லிக்கலாமா? pretty much I would say he is way smarter. Okay. But அந்த கேரக்டரை நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னு சொன்னா, ஏன்னா அந்த கேரக்டரை நீங்க வெறுத்துக்கிட்டே இருப்பீங்க, ஆனா உங்களால அந்த கேரக்டரை ரசிக்காம இருக்க முடியாது. ஓகே, அவ்வளவு பண்ணுவான். ஆனா ஜெசி அப்படி ரசிக்கக்கூடிய ஒரு ஜோனுக்கு வரலல்ல. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஜெசி ஒரு பொம்பளை. ஓ, தமிழ் படத்துல ஹீரோயினா ஒரு பொம்பளை. ஓ அப்படி வாரியா? அதுதான் விஷயம். ஓ, ரொம்ப ஈஸி. ஏன்னு சொல்கிறேன், அந்த லெவல் ஆஃப் டெப்த்தை நீங்கள் அக்செப்ட் பண்ண ரெடி இல்லை. என்ன சொன்னால் டேரக்டர் நம்ம சொல்கிறாரு, நீங்கள் இந்த டெப்த்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, நீங்கள் எம்பத்தைஸும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அதுக்கு நம்ம ரெடி இல்லை. விசேஷமாக அவங்க ஒரு பெண்ணாக இருக்குள்ள. இட்ஸ் சிம்பிளாக சொல்கிறதா. இன்னொரு பிரச்சனையும் இருக்குல்ல, நிறைய நாங்கள் பல தடவை நாங்கள் பார்த்துருப்போம். ஒரு ஃப்ளாட் ஆன் கேரக்டரை நாங்கள் திரும்ப எங்களால் உட்காந்து பேச முடியும். அவன் ஏன் இப்படி செய்யறான்னு தெரியும், அவனுக்கு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு பேச முடியும். இப்போ அருணை பற்றி நம்ம ஒரு எபிசோட் போட்டாலே நான் நீ ஒரு மணி நேரம் பேசுவோம். பட் இந்த மாதிரி இவங்களை பற்றி பேசுறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னு சொன்னால் பேசினாலே அடி விழும். ரெண்டாவது அது பொதுவாக இன்னொன்று இல்லையா, ஒரு விஷயத்தை நீங்கள் காமனாக இப்போ ஒரு இடத்துல இப்போ இந்த எபிசோட்லேயே நம்ம ஒரு ஃபீமேல் கேரக்டர் வச்சுல பேசியிருக்கணும், இந்த ஒரு ஃபீமேல் கெஸ்ட் இருக்கணும்ல. இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு இடத்துல காமன் கன்சென்சஸ் என்னன்னு இருக்கு இல்லையா, 10ல் 7 பேர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டானுங்கன்னு சொன்னால் மிச்சம் 3 பேருக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று அந்த 7 பேரோட ஃபைட் பண்ணணும், இல்லாட்டி 7 பேரோட சமம். சரி ஓகே சொல்லிட்டு போடா அப்படி விட்டுறானு. நாட் ஓகே மீம் பேஜோட டெம்ப்ளேட் இருக்கு, அவன் ஏதோ சொல்லிட்டு போட்டு விடுறான். இப்போ அதனால தான் டிசென்ட் முக்கியம். டிசென்ட் வரலன்னு சொன்னா கொஞ்ச நாள் கழிச்சு டிசென்ட் இல்லன்னு ரெஜிஸ்டர் ஆயிடும். ஆமா, 10 பேருமே பெலன்னா சொல்றாங்கன்னு. இது புலையான ரெஃபரன்ஸ் தான். அந்த தேவர் மகன் படத்துல எங்கடா வர சமூக ஊர்ல முதல்ல எழுந்தி கத்துறவன் சொல்றதுதான் உண்மை ஆகுது, அதுல போய் தோத்து போகுது அப்படின்னு நாசர் சொல்லுவான் இவங்களை பத்தி. ஓ அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். அந்த மாதிரி தான் இது. ஸோ இங்கே இப்போ இவ்வளோத்துக்கு நீங்கள் முட்டு கொடுத்துட்டோம்ல இவங்களை பற்றி பேசணுன்றது. ஸோ இப்போ நீ பாயிண்ட் பை பாயிண்ட்டாக போகணுன்னு சொன்னால் சம் ஆஃப் தி இஷ்யூஸ், மோஸ்ட் ஆப்வியஸ் இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா தட் ஷீ இஸ் இன்டிசைசிவ். சரியா? இப்போ அவங்க இன்டிசைசிவ் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் ஏன் இன்டிசைசிவ்னு யோசிக்கணும். ஃபேமிலி பிரச்சனை தானே மெயினாக. ஏன்னா நான் உனக்கு ப்ரீ ரெக்கார்டிங் நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன், அந்த மன்னிப்பாயாக்கு அவள் வந்து சொல்லுவாள், நான் உன்னை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஐ ஃபெல் இன் லவ் வித் யூ டாடான்னு சொல்லிட்டு வர நேரம் அதுக்கான பிரெட் க்ரம்ஸ் வந்து அதான் சொல்கிறேன். திரும்பவுமே ஜிவிஎம் மணியை எழுதியிருப்பார் கரெக்டர். ஏன்னா திருப்பி ரீவிசிட் பண்ணும்போது தான் எனக்கு இதெல்லாம் புரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு இந்த ப்ரொபோசல் சீன் இருக்குல்ல, 2 பேர் நடந்து ஐ டோன்ட் வாண்ட் டு பி யுவர் பிரதர் ஜெஸ்ஸி சொல்கிற அந்த சீனுக்கு கார்த்திக் கேட்டில் இருப்பான், ஜெஸ்ஸி வெளியே வந்துட்டு கார்த்திகை பார்த்துட்டு ஷீல் ஸ்மைல், நாட் ஜஸ்ட் நார்மல் ஸ்மைல் இல்லை, மேலே பார்த்துட்டு ஷீல் ஐயோ அப்படின்னு நடந்து போக தொடங்குவான். அதுக்கப்புறம் ஷீல் கோ இன் டு தட் ஜோன் ஆஃப் ஹர் யூஷுவல் கோல்டு ஜோனுக்கு போயிட்டு நான் 23 22. எனக்கு அதுவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஓ இவங்க 2 பேரும் 22 23, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டிசிஷன்ஸ் அப்படி இருந்துச்சு. இன்னொரு விஷயமும் எனக்கு ஃபீல் ஆச்சு, இவனே கொஞ்சம் வெளியே போகிறேன். இப்போ நாம் இப்போ பார்க்குற 22 23யும் நாம் இருந்த 22 23 வித்தியாசம் இல்லை. அப்போ எனக்கு அதுவுமே இப்போ அந்த டைமில் எனக்கு நம்மளோட 22 23 இப்படி நடந்துப்பாங்களா அப்படின்ற ஒரு ஜோன்லையும் இப்போ இதை விட மோசமாக நடந்துக்கிறாங்கன்ற ஜோன்லையும் இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் பின்னுக்கு வரக்கூடியதாக இருந்துச்சு. அது மாதிரி நிறைய சீனில் ஜிவி வந்து இது வச்சுக்கிட்டே போ, அதனால தான் அவள் ஆசிலேட் ஆகிக்கிட்டே இருப்பாள். அவள் ஒரு கான்ஸ்டன்ட்ல இருக்கவே மாட்டாள். ஆனால் அதில் இது மிகப்பெரிய அபத்தமே, கார்த்திக் ஒரு இம்மியளவு கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டான். சரியா? அந்த கோவாக்கு போகிறதுக்கு கட்டி பிடிச்சிட்டு கார்த்திக் சொல்லுவான், என்னோட லைஃபோட பெஸ்ட் 2 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவான். இவ சொல்றியா? ஃப்ரேம் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கேன் சேஞ்ச் த சீன் போடுவாங்கல்ல, கேமரா திருப்பி 180 திருப்பிட்டு
இருடி உன் சந்தோஷத்தை கெடுக்கிறேன், இதுதான் கடைசியா இருக்குமோன்னு தோணுது கார்த்திக். ஏன்டி என்ன சந்தோஷமா இருக்க விட மாட்டியா எனக்கு சொல்லுவாரு அப்படி. ஆமா நான் எழுதி வச்சிருக்கேன் நோட்ஸ்ல. அவ எப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆசிலேட் ஆவாடா அவ. லைக் அவ வந்து யாரு விடிவி கணேஷ் 2 பேரும் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இவளும் லவ் சொல்லிடுவா. இவன் வந்து கோவாக்கு போறதுக்கு முதல்ல இவனுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கிற அந்த பங்களால விடிவி பங்களால யாரு கணேஷ் பங்களால ஏன் கேட்டு அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவங்க அந்த இதுக்கு போவாங்க. பால்கனியில போயிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. பால்கனில இருந்து பேசிட்டு கார்த்திக் வில் ஹக் அந்த இது வெண்ணெய் பாட்டு போகும் சரியா. கார்த்திக் வந்து உசுரை உறிஞ்சி எடுப்பாரு சரியா. சிங்கர் கார்த்திக். அது முடிய 2 பேரும் கட்டிப்பிடிச்சுப்பாங்க. கார்த்திக் வில் பி ஸோ ஹாப்பி. ஏன்னா அவன் இவ்வளோ காலமும் ஃபைட் பண்ண ஒரு விஷயம். ஹீ மேட் ஜெஸி அக்செப்ட் தட் ஷீ லவ்ஸ் கார்த்திக். ஏன்னா அவன் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருப்பான், நான் அவன் கண்ணில் லவ் பார்த்தேன், ஐ நோ தட் யூ லவ் மீ, யூ ஜஸ்ட் நாட் அக்செப்டிங் இட்ன்றதானே. இப்போ அவன் அக்செப்ட் பண்ணிட்டான்றது இவனுக்கு ஒரு ஆகப்பெரிய வின் தானே. அப்போ ஹீல் பி ஸோ ஹாப்பி. ஓகே நான் மற்றது இவனுக்கு இங்கே படமும் இது கிடச்சிரும், ஏடியா கிடச்சிரும். ஹீல் பி இன் இஸ் ஆப்டிமம் கிராஃப் சரியா. நீ எப்படி சந்தோஷமா இருக்கலாம், விட மாட்டேன், இதான் கடைசியா இருக்குமோன்னு தோணுது கார்த்திக். இவன் பிடிச்சி திருப்பிட்டு ஏன்டி இப்படி சொல்ற, இதை வேற யாரும் எழுதியிருந்தாங்கன்னு வையேன், நான் ஒரு ரைட்டர்னு வச்சுக்கோவேன், நான் அதை திருப்பி பிடிச்சிட்டு ஏன்டி இப்படி சொல்ற பைத்தியக்காரின்ற. கார்த்திக் அப்பயுமே ரொம்ப பொறுமையா, ஏன் ஜெஸி அப்படி சொல்ற, மேபி இஃப் ஐ வாஸ் இன் லவ் ஐ வுட் ஹவ் ஹேண்டில்ட் இட் டிஃப்ரெண்ட்லி சரியா. எனக்கு தெரியாது. எனக்கு அதை பார்க்கும்போது இப்போ இதை ஒரு ரோஸ்டா பார்க்குற நேரம் பார்த்துருந்தேன்னா குபீர் சிரிப்பு வந்திருக்கும். ஐ ஃபீல் ஸோ சாரி ஃபார் கார்த்திக். இப்போதான் அவனுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. வீட்டை எதிர்த்து ஆவரேஜ் ஜிவிஎம் மிடில் கிளாஸ் பையன் வேற, வீட்டை எதிர்த்து யாரு KS ரவிக்குமார்கிட்ட கிடச்சிருக்கு. கொஞ்சம் சந்தோஷமா விட மாட்டேன் உன்னை விட. கோவாக்கு போயிடுவான். கோவாக்கு போன அப்புறமும் தலைவன் ஃபோனே பார்த்துக்கிட்டு இருப்பான். மேடம் இங்கே இருந்துக்கிட்டு இவளோட பிரச்சனை எனக்கு புரியுது சரியா. ஆனால் பசங்களோட சைட்ல இருந்தே பார்த்து பழகிருச்சு இல்லை. அதுவும் இது எவ்வளோத்துக்கு நம்ம டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் ஆகிட்டோன்னு இந்த படம் பார்க்க எனக்கு புரிஞ்சிச்சு மச்சான். என்ன SMS அது, ஓ எஸ்எம்எஸ்ல நம்ம வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் பாரு. இருந்துச்சு மறந்துட்டேன். இப்போ என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு தானே கேட்போம். மெசேஜஸ் யூனிவர்சல்ல, இன்ஸ்டாவாகவும் இருக்கலாம், வாட்ஸ்அப்பில் என்ன போட்ட அப்படின்னு கேட்போம்ல. என்ன SMS அனுப்பினேன் அப்படின்னு கேட்போம். ஓ இப்படி வார்த்தைகள் பாவிச்சிருக்கோம் என்ன நாம. SMS பண்டில் எனக்கு அதெல்லாம் மற்றது இந்த மொத்த கோழிக்கோட் எபிசோட் இருக்குல்ல, 2 எபிசோட் இருக்கு. ஒன்று கல்யாணத்துக்கு போவான், அதுக்கு இதுக்கு போவான். அந்த இவ ஆலப்பே போயிட்டான்னு தோணுன்னா வீட்டுக்கு கணேச எழுத்துக்கிட்டு போவான்ல, அங்கேயுமே இவ ஆசிலேட் ஆகிட்டு தான் இருப்பாள். அந்த பிரிட்ஜ் சீன் இருக்குல்ல, 2 பேரும் ஃபர்ஸ்ட் தனியாக இருந்து பேசுகிற சீனில் இவ ஃபுல்லாகவே லவாங்கி ஃபேஸில் தான் இருப்பாள். இவ லவாங்கியும் இருக்கு, ஆனால் லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக். என்னடி சொல்ல வர ரைட். இப்போ நீங்கள் சொன்ன இந்த இன்னொரு துணுக்கு செய்தி உனக்கு சொல்லும் போது நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். படத்தில் 2 விஷயத்த நான் பார்க்கும்போது கவனித்தேன். ஒன்று வந்து ஜனனி ஐயர் படத்தில் இருக்காங்க, கோவா எபிசோடில் வந்து. ஆமாம், கோவா எபிசோடில் ஏடியா வர்றது ஃபர்ஸ்ட் ஜனனி ஐயர் தான். ரைட்டு. இன்னொன்று எனக்கு நியூஸாக இருந்துச்சு, யாரு ஜெஸியோட அண்ணன் கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்தது ஜிவிஎம். என்னடா என் தங்கச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்கியா, ஏடியா சேர்ந்தா இப்படி ஒரு ஆள்கிட்ட சேரணும். ஒரு பக்கம் சமந்தா, ஒரு பக்கம் ஜனனி. கார்த்திக் கடைசியில் அவன் சும்மா தான் இருந்தான். பட் சீரியஸ் நீங்க வந்து இங்க எல்லாம் என்னை கடுப்பாக்குனா சொல்றீங்க. இன்னொரு அல்டிமேட் கடுப்பு இருக்கு சரியா. எனக்கு இதெல்லாம் விட்டுறேன், இதெல்லாம் கேரக்டர் ஃப்ளாஸ் தானே. இதோட உச்சபட்ச கடுப்பு என்னோட பர்சனல் வன்மம். படத்துக்கு போலாம் கார்த்திக் 3 hours இருக்குன்னு சொல்லுவா. படத்துக்கு போயிட்டு சவசவசவன்னு பேசிக்கிட்டு, எனக்கெல்லாம் படத்துக்கு போயிட்டு பக்கத்துல இருக்கிற போனை தூக்குனாலே கடுப்பாகும். இது வந்து தனிப்பட்ட வன்மம், நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன் சரியா. எனக்கு என்ன கார்த்திக் இப்படியே தான் படம் பார்த்துக்கிட்டு இருப்பான் சரியா. இந்த இப்படி இது அதுக்கப்புறமும் பாரு, இவளுக்கு தெரியும் லவ் பண்ணும் போதே இவன் ஃபிலிம் மேக்கரா ஆகத்தான் ஆசைப்படுறான்னு. பிரேக்கப் நேரம் நீ ஒரு சினிமாக்காரன், எனக்கு இது தெரியும் எப்பயும் ஒர்க் அவுட் ஆகுது. என்னடி சொல்ற? வரும் இவ்வளோதான் லிஸ்ட் முடிஞ்சா. இன்னும் எழுதி வச்சிருந்தேன், ஃபோன் ரெக்கார்டிங் அங்கே இருக்கிறதோடைய லிஸ்ட் அங்கே இருக்கு. ஒவ்வொன்றா வரும் ரைட்டா. முதல்ல வந்து நீங்கள் அந்த கேரக்டரோட மேட்ரிக்ஸை புரிஞ்சுக்கணும். கேரக்டர் மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, சரி, இந்த 4 கோட்டுக்குள்ளே தான் அவங்க இருப்பாங்க சரி சொல்லி ரைட்டா. முதலாவது விஷயம், அவளுக்கு வந்து 2 கான்ஃப்ளிக்டான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அவளோட வாழ்க்கையில். முதலாவது விஷயம், அவங்களோட அப்பா வந்து லவ்வுக்கு எதிர் இல்லை, அவங்க அப்பா ரொம்ப நல்லவர். எப்படி சொல்லுவ?
இஸ் அ வெரி குட் ஃபாதர் அவளை பொறுத்த வரைக்கும். சரி. இஸ் வெரி கைண்ட், இஸ் வெரி டோட்டிங். பட் அக்காக்காரியோட இது வாழ்க்கையும் கெடுத்து தானே வச்சிருப்பாரு. 2வது பாயிண்ட் வரேன்டா. சரிப்பா. இது அவங்க அப்பா ரொம்ப நல்லவர். எங்க அப்பா ரொம்ப நல்லவர் தெரியுமா கார்த்திக். இல்ல என்ன கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காரு தெரியுமா கார்த்திக். உன்னை விட நல்லா ரோல் பிளே பண்ணுவேன் நானு. ரைட்டா? அப்ப இதுலலாம் பெருமை. இவ்வளவு வாங்கியிருப்பேன். இதெல்லாம் பட்டு வந்த அறிவு நிவேதன். அப்போ ரைட்டு, எனக்கு கேட்ட அறிவு தான்டா, கேள்வி அறிவு தான். அப்போ ஜென்ரலாக சொல்கிறேன் உனக்கு, அப்பா ரொம்ப நல்லவர், என்ன ரொம்ப கஷ்டப்பட்டவனத்தால் என் ரொம்ப விருப்பம், அவர் ரொம்ப பாசமானால், இஸ் வெரி ப்ரொடெக்டிவ் ஆஃப் மீ. எங்கள் அக்காவும் இப்படித்தான், அக்கா மேலே இப்படி தான் இருந்தார். த சேம் டைம் இவர் இப்படிப்பட்ட ஒரு ஆள் எனக்கு ஒரு ரூல் வச்சிருக்காரு. அந்த ரூலை நான் வயலேட் பண்ணேன்னா இவர் கெட்டவராக மாறிடுவார், நான் என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திடுவேன், ஒரு மகளாக நான் ஃபெயில் ஆகிடுவேன். சரி, இந்த 2 உண்மை தான் இவரோட லைஃபோட ஃபண்டமெண்டல் ட்ரூத்ஸ். she also falls in love with கார்த்திக்ல. மூட்டு கேள்றா. சரி சொல்லு. இந்த கேரக்டர் மேட்ரிக் விளக்கப்படுத்துறேன். சரி ரைட்டா? இந்த 2 தான் இவரோட ஃபண்டமெண்டல் ட்ரூத். சரி ரைட்டா? நான் அந்த என்ன சொல்றது, நீங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நீங்க சில பேர் கண்டிருப்பீங்க. எந்த விதமான டெம்டேஷனுக்குமே விழாம அவனே கேட்பான் அவரோட கட்டத்துல, ஸ்கூல்ல ஆமா ஆமா யாருமே உன் கண்ணால என்ன பார்த்தது இல்ல கார்த்திக். என்னன்னு 2-3 காரணங்கள் இருக்கு. முதலாவது, இப்பதான் இவ சம்பாதிச்சு இவ நல்லா ட்ரெஸ் பண்ணி எல்லாம் இருக்கா. ஸ்கூல் காலத்துல இவங்க அப்பா என்ன பண்ணிருப்பாங்க எனக்கு தெரியும், இவங்க அம்மாவும் என்ன பண்ணிருப்பான்னு தெரியும், இவங்க அம்மாவும் அதுக்கு உடன் இது படி கால் அசிஸ்டண்டா இருந்திருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் they would have made her look very unattractive. லைக் இன்னும் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வச்சுருப்பாங்க. ஸ்கூல் வாசல்லே பிக்கப் ட்ராப் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ப்ளஸ் ஆன் டாப் ஆஃப் தட் இந்த மாதிரியான அட்டென்ஷன் கிடைச்சா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்காக ரேடாராக அவங்களுக்கு இருந்திருக்காது. ஏன்னா இந்த மாதிரி இதில் வளர்ற நான். ரைட்டா? இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு. சிலாக்கள் சந்திக்கணும் நீங்கள், அப்போ தான் விளங்கும். சரியா? மனிதர்களை சும்மாவே நான் அனலைஸ் பண்ணது வக்கில்லாதவன், இதில் பார்த்து வேற புரிஞ்சுக்கணுமா? ரைட்டு, சரியா? இப்போ இந்த மேட்ரிக்ஸை மனசில் வச்சுக்கோ. சரி, தெரியும் எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், நான் எங்கள் அப்பாவை டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது. சரி, எங்கள் அப்பாவை நான் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால் ஒரு மகளாக நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதுதான் எங்கள் அப்பாவுக்கு பண்ணுற பெரிய துரோகம். ஏற்கனவே எங்கள் அப்பா ஒரு ஃபெயில் டாக்டர் சந்திச்சிட்டார். குடும்பத்துக்கு ஏகப்பட்ட அது என் குடும்பத்துக்கு ஃபர்தரான வழிகளை நான் கொடுத்துடக்கூடாது. சரியா? சரி, இந்த கான்ஃப்ளிக்டிங் 2 நம்பிக்கைகள் அவனோட மண்டையில் எப்போ இருந்துகிட்டே இருக்கும். சரி, சரியா? ரைட்டு. இப்போ இதுதான் ஜெஸ்ஸி. சரி, இப்போ இப்படி ஜெஸ்ஸி இப்படியே பூட்டி வச்ச பூட்டு மாதிரி அப்படியே ஒரு 23-24 வயசுல அப்பா பார்க்குறவனை பிடிச்சி கட்டியிருந்தாங்கன்னு சொன்னால் லைஃப் முடிஞ்சு. சரி, இந்த வீணா போனவன் வீடு கீழே வரான் தானே. என்ன கார்த்திகை வீணா போனவன் சொல்லி கேள்றா. பாவண்டா கார்த்திக், ஜிவிஎம்முக்காக முட்டு கொடுத்தே வாழ்க்கை போகுது. தலைவா ஒரு இட்ட கொடு தலைவா, மானம் போகுது தலைவா, ஒரு ரிலீஸ் கொடு தலைவா. ரைட்டு, ஓகே. எனிவே, ஸோ என்கிட்ட ஜிவி. சரியா? இப்போ என்னென்னு சொன்னால் இவங்களோட கேரக்டர் மேட்ரிக்ஸில் இவங்க என்ன மாதிரி வாழணும்னு வகுக்கப்பட்ட சில வரையறைகள் இருக்கு. சரி, அந்த வரையறைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு டெம்டேஷன் அவங்களுக்கு வருது. சரி, பார்க்க அழகா சாமிங்கா ஒரு பொடியும் கீழே இருக்கான், என்னையும் பார்க்குறான். ஓ ஆமா, இட்ஸ் அலைனிங். டெம்ட் ஆகுது, என்ன செய்யறது? ரைட்டா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆக்கள் இந்த பொம்பளையில ஜட்ஜ் பண்ற விதத்துக்கு. சரி, பெண்கள் லவ் பண்ண நீங்க ஏத்துக்குவீங்க, பெண்கள் டெம்ட் ஆனா அவளை ஏத்துக்க முடியாது. டெம்ட் ஆகுது உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ கேக்குதா? ஃபேர் எனஃப், ஃபேர் எனஃப். ஸோ அங்கே அவளுக்கு வாரது என்னன்னு சொன்னா, அவள் லவ்னு சொல்லுவா, பார்த்தோன்னே தொடர்ந்து மேனேஜ் சொன்னா ஷீஸ் டெம்டட். முதல் தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றா. ரைட்டா? ஸோ இன் ஹர் லைஃப் கார்த்திக் இஸ் அ ஃபோர்பிடன் டெம்டேஷன். ஓ அப்படி வாரியா? இப்போ நீங்க இத பிப்ளிக்கலா பாத்தீங்கன்னா, நீ ஃபார்பிடன் டெம்டேஷன் சொன்னோனே எனக்கு புரிஞ்சிருச்சு ரெஃபரன்ஸ். பிப்ளிக்கலா பாத்தீங்கன்னு சொன்னா ஜெசிடா அப்பா தான் கடவுள், ஜெசிடா ஏவாள், கார்த்திக் தான் ஆப்பிள். ஓ ஓஹோ, இல்ல நான் சொன்னே புரிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் thank you for explaining. இப்போ நீங்க இத நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்போ நீங்க இந்த இவன் கூட நீங்க போனீங்கன்னு சொன்னா, you are going to expose yourself to a world of experience you previously did not have access to. You get to have love, you get to have romance, you get to experience your womanhood to its fullest. பட் நீ சபிக்கப்பட்டவளாவாய். ரைட், ரைட்டா? ஸோ இது ஜிவிஎம் தெரிஞ்சு பண்ணாரு. இல்ல பட் your analogy makes sense, makes so much sense. சரியா? இப்போ அவளுக்கு இப்போ இந்த விஷயம், இப்போ இந்த கார்த்திக் பஸ்ஸில் காண்ற ஒரு மனுஷனாவோ ஒரு நிமிஷம் அப்படி பார்த்துட்டு போகிறவனாவோ இருந்தால் அது வேறு. கீழேயே இருக்கான். சரியா? இப்போ நீங்கள் உனக்கு இப்போ இப்படி வச்சுக்கேன், உனக்கு இப்போ நீயே இப்போ சொன்ன எக்ஸாம்பிள்,
நீ வந்து சுகர் கட்னால நீ வந்து வீட்டுல வந்து பால் வாங்குறத குறைச்சிட்ட, yeah yeah சுகர் வாங்குறது மைலோ வாங்குறது நிப்பாட்டிட்ட அப்படின்னு. யூ ஆர் ரிமூவிங் யுவர் டெம்டேஷன்ஸ்ல. yeah இப்ப நீ சுகர் கட்ல இருக்கையில உன் கூட நான் சேர்ந்து இருக்கேன், வி ஆர் ரூம் மேட்ஸ் நோ, டெய்லி அதுக்கு இப்படி மைலோ டைனோசர். மாமா நீ ஏன் அவ்வளோ கஷ்டப்படுற? நான் சுகர் கட் பண்ண ஃபர்ஸ்ட் வீக்கு வெளிநாட்டுல இருந்து சாக்லேட் பேக் வருது. எனக்கு இப்ப ஃப்ரிட்ஜை திறந்தா சிரிக்குதா அதை என்ன பார்த்து? அதுவும் எனக்கு பிடிச்ச மில்கா ஹேசல் நட் வேற. ரைட்டா? என்ன இப்ப என்ன தொப்பையை குறைக்கிறதா இல்ல சாப்பிடுறதா? இப்ப அதான் சொல்றேன், இப்ப ஒரு பாசிங் டெம்டேஷன் கிடையாது, இட்ஸ் a constant temptation. அங்கேயே இருக்கா மூதேவி. சரியா? இப்ப இவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படி எப்படின்னு வளைஞ்சிட்டு போகக்குள்ள ஒரு கட்டத்துல இப்படிதானே. And the temptation also has temptation on you. Yeah, அது வெரி இவளாவது டெம்ப்ட், அவன் வெளியில இருக்கான். சரி, அவன் கேட்லாம் தாண்டி குசின்னு இருக்கான். சரியா? அப்ப இப்ப என்ன செய்யறதுன்னு சொன்னா, இப்ப சொல்லுவான், உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஹாரர் ஸ்டோரி என்ன தெரியுமா? உங்களுக்கு எல்லா வகையிலையும் பிடிச்ச ஒரு ஆணி சந்திக்கிறது தான் அப்படின்னு சொல்லி. இல்ல ரைட்டா? It can either go horror or into a fantasy. ஒண்ணே நீங்க அப்படி போய் ஃபேண்டசில போறீங்களா? இந்த ஹை கார்டிசால் லோ கார்டிசால் இருக்குல்ல, அதுதான் நடக்கும். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, எல்லா வகையிலும் தான் எனக்கு ஓகே, ஆனா இப்போ நான் சின்ன மூவ் ஒன்று வச்சா கூட தடம் புரண்டு போயிடும். என்ன செய்யறது? இதுதான் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி கன்சர்வேட்டிவ் ப்ராட் அப் ஒரு டாட்டரோட மென்டாலிட்டி. சின்னதாக ஒரு கிளிச் நடந்துச்சு, மன்னிச்சுக்கோங்க. அதோட இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆடியோ வந்து மேலே கீழே இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சரியா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. பக்கத்து ரூம்ல கூட சண்டை போட முடியாது. அது என்ன சொல்லுவாங்க, beggars can't be choosers. எசென்ஷியலி. சரியா? சரி மக்களே, நீங்க நிறைய பாத்தீங்கன்னா நாங்க அப்கிரேட் ஆகி பாட்காஸ்ட் ஸ்டுடியோக்கு போவோம். நிறைய பாத்தீங்கன்னா பெட்டர் ஆடியோ வேணும், உங்க கையில தான் இருக்கு. சரி, ஓகே, கண்டினியூ. you were talking about the temptation. ரைட். சரியா? இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா, இவன் வந்து இவன் சொல்லிட்டு போயிட்டு இவன் ப்ரப்போஸ் பண்ணுறான், அவன் ஏலான்ட்டா, இவன் போயிட்டு அந்த வீட்டு கனெக்ஷனில் குடிக்கிறான், இவன் வடிகால் ஆலப்புழா போயிட்டான். ஆலப்பே போயிட்டான். ஆமாம், ரைட்டா? ஸோ இப்போ இவ்வளோ பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமாக டெம்டேஷன் நான் தடுத்துட்டேன். போயிட்டேன். இந்த நாசமாக போகிறவன் அங்கே வந்து நிற்கிறான். உனக்கு விளங்குதா? அதுனா ஆப்பிள் மரமாவது ஒரு இடத்துல இருக்கும், நான் தான் போவேன், சனியை வந்து நிற்கிறியேடா அப்படிங்க. இன்னொரு விஷயம், அகைன் ஜிவி ரைட்டிங்ல எப்பப்பெல்லாம் கார்த்திக் டீரேல் ஆகுறானோ அப்பெல்லாம் கணேஷ் கேரக்டர் வந்து அலைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ப்ரோ, டு இட் ஃபார் தி பிளாட் ப்ரோ. நீங்க என்ன சொல்லுது ஜெஸ்ஸி, அவதான் வர்த், நீ இறங்கு. VTV Ganesh in this movie is the textbook example for do it for the plot. அதேதான். ஏன்னா நிறைய இடத்துல இந்த இடத்துல வேணான்னு சொல்லிட்டா வைத்தியமா. அதேதான். இல்ல மச்சான், நான் அந்த மூன்றாம் பேரை ரீவாட்ச் பார்த்தோம்ல, மூன்றாம் பேரை பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட்ல அந்த அவர் யார், அவரு வைஜி மகேந்திரன். ஆமா, வைஜி மகேந்திரன் ஃப்ரெண்ட் கேரக்டர் தூக்கி இருந்தா கமல் வாழ்க்கை நல்லா போயிருக்கும். அதேதான் இங்க. ஆனா VTV கணேஷ் தான் அகைன் இவனுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு, புரியுதா? ஜெஸ்ஸி கிடைக்கிறதுக்கும் சரி, சினிமாக்குள்ள போறதுக்கும் GTV தான் கேட்வே. He is the catalyst in he is the proper catalyst in the script. Yeah. ஸோ இப்போ மறுபடியும் டெம்ப்ட் ஆகுறான். சரியா? இப்போ இவன் நினைக்கிறா, இப்போ நான் வந்து இவனை ஃப்ரெண்ட் ஆக்கிடுவோம், ரைட், ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணிடுவோம், ஃப்ரெண்ட் ஜோன்ல போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி. பிரதர் ஜோன் ஒத்துக்கலாம் இவன். இல்ல அதை விட ஆக்சுவலி இங்கே தான் அவட புத்தாடித்தனமும் உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட் ஜோன்ல மட்டும் போட்டா பத்தாது, இவன் தான் பண்ணுவான், குடும்பத்துக்கும் காட்டிடுவோம், என் நண்பன். சரியா? இப்போ நீ என் குடும்பத்தையும் பார்த்துட்ட, அந்த சீன்ல அல்ட்டியா இருக்குமாமா, கழிச்சோ அப்போ நீ இந்த ஃபேமிலியையும் பார்த்துட்ட, உன்னை நம்பி நான் வீட்டுக்கு காட்டிட்டேன், இப்போ இதுக்கு மேலே தவறு வந்தா நீயும் நம்பிக்கை துரோகி பாடி அப்படின்னா, அதுக்கப்புறம் திருப்பியுமே இன்னும் ட்ரஸ்ட்டை கெயின் பண்றதுக்கு நீ தனியாலாம் வந்திருக்க, ஓகேவான்னு சிம்பு கேட்பான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்பிட்டாங்க அப்படின்ற. ஸோ திரும்ப எஸ்டாப்ளிஷ் பண்றா. இப்போ வந்து நீ நல்லவன், நீ நல்லவன்னு நான் சொல்றேன், அதனால அந்த நம்பிக்கையை காப்பாற்றாம நீ நடந்துக்க அப்படி. சரியா? இங்கதான் மேனிபுலேட்டிவ் ஜெஸ்ஸி வராங்க. pretty much she has to do something to deter this bugger. ஸோ அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு எப்படி நான் நடந்து கொள்ளணும்னு தெரியாத ஒரு விஷயம் என்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, நான் இதை மேனேஜ் பண்ணி ஆகணும். இப்போ டக்குன்னு நீ சொல்லலாம் அடிச்சு விரட்டு அப்படின்னா, இல்லை முடியாது. அப்படி பண்ணால் அப்போ ஏன் சொல்லுவீங்க, ஒரு லவ் பையனோட லவ்வுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ப்ளஸ் ரியல் லைஃப்ல அப்படி இல்லை. you can't do that, like you can't just cut off people. ஒரு லேடியானு யோசிப்பாரு, உங்ககிட்ட விருப்பம்னு சொல்ற எல்லாரையும் நீ வந்து கம்பேட்டிவாவே டீல் பண்ண முடியாது. ட்ரூ ரைட்டா? ப்ளஸ் அவன் கீழே இருக்கான், அதை நீங்க பார்க்க வேண்டி வரும் விஷயம் இருக்கு. அதோட நீங்க வந்து ஏதாவது செஞ்சிட்டீங்கன்னா விஷயம் கேன் ப்ளோ அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். இவ்வளவு ஏன் ரேப் அலிகேஷன் இருக்க ஆம்பளையிலேயே வெளியே சொல்ல முடியல யோசிப்பாங்க, அவனோட கரியருக்கு ஆகிருன்னு சொல்லி. சரியா? ஏன் இன்னுமே இந்த மீட்டு மூமெண்ட்லாம் வெளியே வர்றவங்களாம் ஏன் அப்பவே சொன்னா என்னன்னு சொல்ற ஊர் தானே இது. அதே சொல்றேன், அந்த பொம்பளையிலே யோசிப்பாங்க,
இப்போ சரி என் கையை பிடிச்சிட்டா எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, இதை நான் சொன்னா அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்படி வாரியா, அவன் வாழ்க்கை நாசமாயிடுமே அப்படி யோசிக்கிற பொம்பளையும் இருக்காங்க. அப்படியா? நான் கண்டிருக்கேன்டா ஆஃபீஸ். ஓகே ஓகே. நான் சொன்னா நம்புவாங்களா? அது இருக்கு. அது ரெண்டாவது, இப்போ நான் இப்போ எந்த அளவுக்கு நாங்க அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிருக்கோம்னா, எனக்கு நடந்த அநீதிக்கு நான் நீதி கேட்டு போனா அவனுக்கு பாதிப்பாகிடுமே, அது பாதிப்பு கிடையாது, தண்டனை. அது தண்டனை தானே. அது கூட அவங்களுக்கு புரியுது இல்ல. அவங்க நினைப்பாங்க ஒரு செகண்ட் அப்படி. இன்னும் நான் பல மனிதர்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது. நிறைய நான் கண்டிருக்கேன் இந்த மாதிரி கதை. ஓகே, எனக்கு அந்த நேரம் தோணுச்சுடா. அப்புறம் பாசி வெளியே விட்டு வேணா அநியாயம், கஷ்டப்பட்ட வீட்டுல இருந்து வேற வார அப்படின்னு. அவன் எனக்கு டபுள் கஷ்டப்பட்டு வந்த வீட்டுல இருந்து வந்து அவன் கையை பிடிச்சானா அவன் அப்படின்னு கேட்பேன். இல்ல கஷ்டப்பட்டு வீட்டுல இருந்தா கையை பிடிக்கலாமா? இல்ல சொல்றேன், இவங்க வந்து இவங்களோட அரக்கத்துக்கான ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ இந்த விஷயங்களை எப்படி டீல் பண்ணணும், நீ ஒரு நல்ல தமிழ் பொண்ணு அடிக்கணும் இல்லையா அவனை அப்படின்லாம் சொல்லி முறத்தை தூக்கி விரட்டின புரிய விரட்டின பெண்மணி வீரமங்கை. ஸோ யூ கான்ட் ஜஸ்ட் டிக்டேட் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் நீங்க நேவிகேட் பண்ணி தான் ஆகும். ஸோ அவன் நினைக்கிறா பெரிய அளவில் ஒரு this is the first exposure for Jessie also அல்ல. முக்கியமான பாயிண்ட். அவளுக்கு கேம்பஸ்ல ஒண்ணுமே இருக்கலல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் she is experiencing this. 2 years சர்ச்சுக்கு போறது, காலேஜுக்கு போறது, வீட்டுக்கு போறது, இப்போ சர்ச்சுக்கு போறது, வீட்டுக்கு போறது, ஆஃபீஸுக்கு போறது, அவ்வளவுதான். ஸோ அவட லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸே நீங்க கன்சிடர் பண்ணணும். சரியா? இப்போ இந்த விஷயம் ப்ளோ பேக் ஆகாம பெருசா பிரச்சனை ஆகாம நான் எப்படி இதை எல்லாரும் பக்கத்துலயும் ஆபத்து இல்லாம முடிக்கிறது, இவனை ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன்ல போடுறது. ஈவன் அந்த அந்த ஓடையில மீட்டப் முடிஞ்சிட்டு ஓடையில நடந்து போவாங்கல்ல, எனக்கு எப்பவுமே இந்த தேர்ட் வீலோட தான் நான் கூட ரெசனேட் ஆவேன். சொல்லியிருக்கேன்ல, எனக்கு வீட்டுக்கு வந்து பாவமா பின்னுக்கு நான் வந்துகிட்டு இருப்பான். தம்பி என்னடா சொல்லிட்டு போறான் போயிட்டு இருப்பான். இவன் வந்து திரும்பி கூட பார்க்காம லெட்ஸ் ஜஸ்ட் பி ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்லிட்டு போவா. அந்த சீன்ல அவ திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஒருக்கா ஸ்லைட்டா திரும்பி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு போயிடுவா. அந்த லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற ஜோன்ல இவனை பண்ணிக்கலாம் அப்படின்னா லிட்டில் டிச் இன்னும் ட்ரெயின்ல வந்து நிற்பான்னு. எக்ஸாக்ட்லி. இப்போ பஸ்ஸில் ட்ரெயினில் மறுபடியும் வேலையை காட்டிட்டான். சரியா? மறுபடியும் சொல்கிறேன், இந்த படத்தோட முக்கியமான பிரச்சனைகளுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் கேட்டலிஸ்ட் அவர் விடிவி கணேஷ் கேட்டலிஸ்டோ, அதே மாதிரி இவன் ஆக்ஷனும் கேட்டலிஸ்ட். பிகாஸ் ஹி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பெர்சிவியரன்ட். இல்லை, இப்போ இவளுக்கும் டெம்டேஷன் இருக்கு, அவனும் வாரான் பக்கத்தில். அப்போ இவளால் ரொம்ப இது பண்ணவும் முடியாதுல்ல. ரொம்ப 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 சிம்பிளான தீஸ் பண்ணு சொன்னா, அவள் ஆரம்பத்துல இருந்து இது வேணான்னு சொல்றா. ஏன்னா அவள் கன்சிக்வன்ஸை பற்றி மட்டுமே யோசிக்க இருக்கா. இதை கன்சிக்வன்ஸை யோசிக்க தேவையில்லைன்னு சொல்கிறான். Yeah, that's pretty much the இது. ஆனா ரியாலிட்டி என்னன்னு சொன்னா கடைசில consequence பின்னுக்கு வந்து அடிக்கும். Yeah, that wins in end of the day. Right. அப்ப இவன் அந்த ட்ரெயின்ல ஃபுல்லா மூவ் மேக் பண்ணனும்னா she is now in a conflict. Wait, in a way, do you think Karthik was more unrealistic? Again, நான் இன்னொரு ஸ்டார்டிங்லயே சொல்லணும்னு இருந்தேன்டா, இது ரெண்டு கேரக்டரை பத்தி தான் மக்களே, எந்த விதத்துலயும் ஆக்டர்ஸை நாங்க பேசல. அன்ரியலிஸ்டிக்னா என்ன சொல்றேன்? இப்ப do you think that Karthik அந்த அந்த பெரிய த்ரெட் ஒன்று இருக்குல்ல, இவங்க ஃபேமிலின்ற ஒரு த்ரெட் அவன் பெருசா அலட்டிக்கல அப்படின்னு நினைக்கிறியா? இல்ல, the word you are looking for is not unrealistic. He's ignorant. ஓகே. இவனுக்கு எப்படி நிஜ வாழ்க்கையோட நிதர்சனங்கள் புரியலையோ அவனுக்கும் புரியல. இவனுக்கு நிஜ வாழ்க்கையோட நிதர்சனங்கள் புரியலன்னு நீ எப்படி சொல்லலாம்? இவனை ஹேண்டில் பண்ற விஷயம். ஓகே 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 ஓகே. ரைட். இவனுக்கும் புரியல, இங்க சுவிட்ச் போட்டா அங்க பல்ப் எரியும், விளங்குது இல்ல இவனுக்கு. ஏன்னா கான்ஸ்டன்டா அவங்க அப்பா சொல்றாங்க வாடகை வீட்டுல இருக்க நேடா பண்ணிட்டு இருக்க அப்படி. இல்லடா, கான்ஸ்டன்டா கார்த்திக் சொல்ற ஒரு விஷயமுமே அந்த காஃபி ஷாப்ல முடிச்சுட்டு போவாங்கல்ல, அந்த காஃபி ஷாப் பிரேம்லாம் நல்லா இருக்கும். அந்த அந்த ஹோல் அந்த செட் பீஸே நல்லா இருக்கும். முடிச்சுட்டு ஜெஸ்ஸி இங்க வான்னு கூப்பிடுவான் இவன். சரியா? கேமரா ஆங்கிள் நல்ல கீழே தான் இருக்கும். காரை சப்ஜெக்டா வச்சுட்டு இவங்க 2 பேரும் நிற்பாங்க. சரியா? ஜெஸ்ஸி இங்க வான்னு கூப்பிடுவான், ஜெஸ்ஸி திரும்பி வர மாட்டான், இவன் ஓடுவான். நீ வரலாட்டி பரவாயில்ல, நான் வரேன் செல்லணும்னு வருவான். சரியா? வந்துட்டு அங்க திருப்பி சண்டை பிடிப்பான். எனக்கு பிரச்சனை இல்லை, நீ என் கூட வா, நான் பாத்துக்கிறேன், இப்ப சொல்லு நீ. அவனோட அல்டிமேட் இது வந்து நீ எஸ்ன்னு சொல்லி நான் மிச்சத்தை பாத்துக்கிறேன். பட் மிச்சத்தை இவரால பாத்துக்க முடியல. ஏன் தெரியுமா? ஏன்னா அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது இல்லை. அவன் நினைச்சு ஜெண்டர் வான்ஸ் மாதிரி தான் அவன் நினைக்கிறான், இந்த புள்ள என்ன புதுசா லவ் பண்ணுது, இவன் தடுக்கிறான். அவனுக்கு புரியுது இல்ல, அவளே தடுத்துக்கிட்டு இருக்கான்னு அவனுக்கு விளங்குது இல்ல. இது இந்த விஷயம் எல்லாத்தையும் அவளே நம்புறா. இங்க வந்து அனாமலி அவட நம்பிக்கை கிடையாது, இவன் தான் அனாமலி. அவட சிஸ்டம் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகி ரைட்டா? ஸோ இந்த ட்ரெயின் சீன்ல மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்ணிடுறான், குழப்பிடுறான். இப்போ இவளுக்கு என்னன்னு சொன்னா ரெண்டு விஷயம். முதலாவது, அவன் பண்ணது இவளுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, பிகாஸ் ஒன்ஸ் அகைன் ஷீ இஸ் டெம்ப்டட், ஷீ லைக்ஸ் தி பர்சன், ரைட்? ரெண்டாவது, அட் தி சேம் டைம் ஷீ ஃபீல்ஸ் வயலேட்டட். இவ்வளவு சொல்லியும் நீ உனக்கு ஃப்ரீயா, ரைட்டா? இப்போ அந்த கோவத்தோட தான் வாரா. ஆனா இங்க தான் அவ விடுற மிஸ்டேக். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவனை துண்டா வெட்டணும். அவ ஒரு கேப் ஒன்று வரும்ல, 2 months 3 months கேப் வரும்ல. I can't recall that part. அந்த cafe மீட்டிங் நடக்க கூடாது. அந்த ஐடியலி
அந்த கஃபே மீட்டிங்கை ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கணும். மறுபடியும் இங்கே என்னன்னு சொன்னால் அவளுக்கு இது அவளுக்கு திருப்பி டெம்டேஷனாக இருக்குல்ல. பட் அண்ட் ஐ ஃபீல் லைக் நீ சொன்னதுக்கு பிறகு நான் திருப்பி யோசிக்கிற நேரம் ஷீ ஆல்சோ ஃபெல்ட் லைக் ஓகே இவனுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி இவனை வெட்டி விடலாம். ஏன்னா பிரதர்னு சொல்லியாச்சு, ஃப்ரெண்டுன்னு சொல்லியாச்சு, கழுத இல்லை இது சரி வராதுன்னு மொத்தமாக முடிக்கலான்னு ஒரு 2 கால் போடுறதுக்கு தான் கூப்பிட்டதாகவும் இருக்கலாம்ல. இவன் பண்ணது பிள்ளைன்னு இல்லை இவன் பண்ணது பிள்ளைன்னு சொல்லணும் இவளுக்கு. ஏன் நான் ஒன்று சொன்னேன் நீ அதை ஆப்போசிட்டாக பண்ணிட்ட அதானே சொல்லுவா. ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருந்துப்பாங்களா அதுதானே சொல்லுவா. அப்படின்னு சொல்லிட்டு தான் போவா. எவ்வளவு லாபமா ஜெசிக்கு என்ன முட்டு கொடுக்க வைக்கிறடா நீ. உண்மையை அவன் கண்ணு காட்டுறேன். அப்போ அந்த இன்சிடென்ட் நடக்குதா. அப்புறம் இவன் சொல்கிறான் என்னது உங்கள் அக்கா சந்தோஷமா எல்லாம் இல்லை. இவன் மண்டையை கழுவுறான். உனக்கு எப்படி தெரியும் அக்கா சந்தோஷமா இல்லைன்னு சொல்லி. அங்கே தான் அவன் ஒரு 22 வயசு பொடிய மாதிரி பேசுகிறான். இல்லை இந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் சந்தோஷமா பண்ணாங்க யாரும். ஒரு ஆளை பலவந்தமா ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்றது கண்டிப்பா பிள்ளை தான். ஆனா அதுக்கப்புறம் அவங்க நல்லா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் பீக் ஆம்பளையோட மனிபுலேஷன். சரியா? அதெல்லாம் இருக்குது. சரியா? நிறைய பேர் அதெல்லாம் நடந்திருக்காங்க. யூ கெட் ஓவர் சம்திங் நடந்திருக்கு. ஸோ ஆனா அகைன் ஒரு 22 வயசு பையனுக்கான மெச்சூரிட்டி அவ்வளவுதானடா. ஆனா அந்த கிரேஸ் நாங்க அவளுக்கு தாரம் இல்லை இல்லையா? 23 வயசுக்கான மெச்சூரிட்டி அவ்வளவுதான் இல்லையா? ப்ளஸ் இன்னொன்று இருக்குது, ஸ்ரீலங்கால மாதிரி இல்ல, இந்தியாவில் வந்து 22-23. ஏன்டா இந்தியாவில் என்ன கையை கட்டுற? கொஞ்சம் கொஞ்சம் மெச்சூர்ட் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. தே மேரி ஃபாஸ்டர் தென் ஜெனரலி. ஸ்ரீலங்காலலாம் நீங்கள் ஸ்கூல் முடிக்கலே 19 ஆயிரும், கேம்பஸ் வந்து 25 வரைக்கும் போவீங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து early 20s ரொம்ப குழந்தை மாதிரி பார்ப்பாங்க. இந்தியாவில் a lot of people because again 19 is still school இல்ல நமக்கு. yeah so India for them 19 is college. அவங்க பார்க்குற வேதம் இல்ல இந்த படத்துலயுமே அவன் மாஸ்டர்ஸ் செஞ்சிருப்பா. 23 வயசுன்னு சொல்றதுக்கு என்ன மாஸ்டர்ஸ் ஏதோ செஞ்சிருக்கேன்னு சொல்லுவா. ஃப்ரெஷ் அவுட்ல வெரி யங் கிராஜுவேட்ஸ். இங்க ஸ்ரீலங்கால வந்து குழந்தை தான் நாங்க பார்த்துருவோம். நீ என்னடா பப்பா அப்படிமே. not the Gen Z as millennials generally right. so அவன் மறுபடியும் டிஃபெண்ட் பண்றான். இப்போ அவளுக்கு என்னன்னு சொன்னா இவட பிரச்சனை என்னன்னா இவட மென்டல் மேட்ரிக்ஸ் தான். இவட மேட்ரிக்ஸ் வந்து இவட மேட்ரிக்ஸோ மேட்ரிக்ஸோ whatever you want to call it, இவட மேட்ரிக்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல மென்டல், அந்த சிஸ்டம் வந்து இவளுக்கு சொல்ற விஷயங்களை தாண்டி இவளால இவளோட பேச முடியாது. பட் இவளுக்கு பேசணும் ஒண்ணு. ரெண்டாவது இந்த 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 பிரச்சனை இது தாண்டி இவளுக்கு விளக்கப்படுத்த முடியாது. சரியா? ஸோ இவ சிம்பிள் இதுக்கு மேலே இவனோட என்கேஜ் பண்ண முடியாது. ஏன்னா என்கிட்ட இதுக்கு கொஹேரண்டான ஒரு ஆர்கியூமெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறேன். நான் நினைக்கிறது சார் என்னோட மெமரி இப்போ நேற்று தான் பார்த்தா இருந்தாலும் மெமரி பிளரியா இருக்கு. நான் நினைக்க சரியா இருந்தால் காஃபி ஷாப் சீனுக்கு அப்புறம் தான் ஆஃபீஸ் நான் வெளில ஆஃப் ஆயிட்டேன், 3 hours டைம் இருக்கு வான்னு கூப்பிடுவான்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங். மறுபடியும் அந்த கேரளா சீன்ல நடக்கிற அதே ரீநெகோசியேஷன் தியேட்டர்ல உட்காந்து விளங்கப்படுத்திக்கிட்டு இருப்பா. ஆமா அந்த நடக்குது அவளுக்கு. ஆனா இந்த முறை என்னன்னு சொன்னா இந்த கேரளா நடந்த ரீநெகோசியேஷன் தான் இங்க நடக்குதுங்கிறது இவன் புரிஞ்சுக்கிறான். சொல்றான் இப்ப நீ வந்து என்கிட்ட சொல்ற உனக்கு என் கூட ஒன்னா இருக்க பெர்க்ஸ் எல்லாம் வேணும், ஆனா நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் கமிட்மெண்ட். ஆமா அதே தான் சொல்றேன். ஏன்னா இவன் வந்து பாரு எவ்வளவுக்கு மேனிபுலேட்டிவா இருப்பான்னா மொத்தத்தையும் பேசி முடிச்சுட்டு நீ எனக்கு கிஸ் பண்ணல, நீ தான் என் ஃபர்ஸ்ட், தேவையா இது தேவையா? ஏன்னா அவன் அந்த சீன்ல ஃபுல்லாவே சிம்பு அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பான். இல்ல அந்த இடத்துல ரைட்டிங் தான் அவ்வளவு நல்லா. அதான் சொல்றேன். ஏன்னா அந்த ரெண்டும் மாறி மாறி வருது. அந்த கிஸ்மத் சொல்றாரு அது அவ ஜெனுவினா ஃபீல் பண்றது. அதுக்கப்புறம் அவ சமாளிக்கிறா இல்ல இதெல்லாம் இல்லாம நாங்க இருக்க முடியாது, அது அவட நெகோசியேஷன். ஸோ மறுபடியும் வந்து அவட ப்ராப்ளம் வந்து அந்த நெகோசியேஷன் தான். எனக்கு எந்த கோ பிரின்சிபல்ஸ் வேல்யூ சிஸ்டம் வயலேட் பண்ணாம இவன் கூட இருக்க முதல்ல இவன் கூடவே கூடாது. ரெண்டாவது ஃப்ரெண்டா இருக்கட்டும். மூணாவது எந்த கோ பிரின்சிபல்ஸையும் வேல்யூ சிஸ்டமையும் நான் எந்த வகையிலையும் வயலேட் பண்ணாம இவன் கூட இருக்க முடியுமா? வாய்ப்பு இல்ல. இப்பதான் தியேட்டர் சீன் 3வது கட்டம். அவட உடையுது, அவட இது ஃபயர் வால் உடஞ்சிக்கிட்டு வருது. ஆனா என்ன பிரச்சனைனா கார்த்திக் அடமெண்டா இருக்கான். கார்த்திக் அவன் தெளிவா இருக்கான். நான் உனல அதனால தான் இது இல்லைன்ற அளவுக்கு உச்சபட்சத்துல போய் உடைப்பான். ஐ வாண்ட் மேக் லவ் வித் யூ ஜெசின்றுவான். நான் என்னோட ஸ்டாண்ட் இதுதான் அப்படின்றான். ஏன்னா கார்த்திக் அடமெண்டா இருப்பான். கார்த்திக் வந்து சொல்லுவான் இல்ல இவ கார்த்திக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிடும் இவ ஆசிலேட் ஆகிட்டு இருக்கா. இப்ப அவனுக்கு புரிஞ்சுட்டு என்ன விஷயம்னு சொல்லி அதனாலதான் சொல்லுவான் ஐ வாண்ட் மேக் லவ் வித் யூ ஜெசி அப்படின்றான். அந்த இடத்துல தான் பட்டார்னு உடையும் மொத்தமாவே. அதுக்கப்புறம் தான் கண்ணுக்குள் கண்ணை போகும்னு நினைக்கிறேன். ஞாபகம் சரியா? ஓகே கண்டினியூ போயிட்டு அப்ப அதுக்கப்புறம் வந்து வெட்டிங் சீன் நடக்குமா? வெட்டிங் சீன் என்ன சீன்? இன்டர்வல் பிளாக் வெட்டிங் சீன் தான். வெட்டிங்கை உடைச்சிட்டு போவா. இதுக்கு அப்புறம் தான் பேசாம இருப்பாங்க போல. 1-2 months கேப் வரும்னு நினைக்கிறேன். இருப்பாங்க. அப்புறம் வெட்டிங் நடக்கும் சொல்லிருக்காங்க. ரைட். இப்போ வெட்டிங் நடக்கும். வெட்டிங்ல வச்சு இப்போ என்ன நடக்குன்னு சொன்னா இங்க தான் அவட வந்து அந்த நெகோசியேஷன் உடையுது. இப்போ இவ்வளவு நாளா நெகோசியேட் பண்ணாதானே அவ. இப்போ இந்த வெட்டிங்ல வச்சு அவளுக்கு விளங்கிட்டு இதுக்கு மேல என்னால இதை நெகோசியேட் பண்ண முடியாது,
பிகாஸ் her feelings is conflicting with herself. இந்த கோ மேட்ரிக்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதுக்கு வெளியே இருக்க இந்த விஷயம் வந்து இல்லைன்னு என்னால் நடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நான் எங்க அப்பா ரொம்ப நல்லவர், நல்லா பாத்துக்கிட்டாரு, நான் அவருக்கு நல்ல மகளா இருக்கணும். சில காரியங்களை நான் செஞ்சேன்னு சொன்னா நான் வந்து எங்க அப்பாவை காயப்படுத்திடுவேன், அவர் என்னை வெறுத்துருவாரு, ஒரு மகளா நான் தோத்துருவேன். இந்த மேட்ரிக்ஸோட 3வது மேட்ரிக்ஸ் செட் ஆகுது. நான் ரொம்ப ரொம்ப சீரியஸா ஐ லவ் திஸ் பக். இப்ப அவட மேட்ரிக்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்டோட கான்ட்ராடிக்ட் ஆகுது இல்ல, எக்ஸ்பேண்ட் ஆகுது. இவ்வளவு காலம் கான்ட்ராடிக்ட் ஆச்சு வெளியே இருந்தனால. இப்ப அவரோட கேரக்டருக்கு ஒரு புது டைமென்ஷன் எண்ட் ஆகுது. இந்த கிரிஞ்ச் படம் பாத்திருக்கியா, ஹவ் தி கிரிஞ்ச் ஸ்டோர்? படத்துல கிளைமாக்ஸ் முடியக்குள்ள ஒரு புள்ளட அன்புனால அதுக்கு ஹார்ட் பெருசாகும். அந்த மாதிரி இவ்வளவு காலமா இவளுக்கு இல்லாத ஒரு ஃபீச்சர் இப்போ எண்ட் ஆகுது. சரி, which is this is now part of her character. இவ்வளவு காலமா அந்த மேட்ரிக்ஸ்க்கு வெளியே இருந்தது மேட்ரிக்ஸோட ஆட் ஆகுது. ஓகே, she is her father's daughter. Now she is also this mother's lover. So அவளோட கேரக்டர் இப்ப grow ஆகுது. அவளுக்கு இதுக்கு மேல என்னால இது நெகோஷியேட் பண்ண முடியாது, இந்த ரியாலிட்டியை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சு ஒரு இதுதான் முக்கியமான விஷயம். அவ அந்த வெட்டிங் உடைக்கிறது அந்த நிமிஷ தைரியம் மட்டும்தான். எஸ். ஏன்னா அதுக்கப்புறம் திருப்பி அவனை ஜெயில தூக்கி போட்டப்புறம் நான் இனிமே கார்த்திக் கூட பேச மாட்டேன், அவனை வெளியே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பாவோட நெகோஷியேட் பண்ணுவான். ரைட். ஏன்னா அவ பயந்த கன்சிக்வன்ஸ் நடந்துகிட்டு வருது. திருப்பி பெட்டுக்கு வந்தோடனே கார்த்திகை நான் மீட் பண்ணணும் போல இருக்குன்னா இவன் பாஞ்சு அடிச்சுக்கிட்டு வருவான். வந்த அப்புறம் என்ன கார்த்திக் இங்கே வந்து நிக்கிறேன், சாகர் வாட் சடன் சர்ப்ரைஸ். அப்ப அவனை திரும்ப பார்த்தோன்னா மறுபடியும் இப்ப திருப்பி இவளுக்கு ஆசிலேஷன் நடக்கும். இப்ப அவளுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை மாதிரி யோசிக்கிறான். அவன் பேசி அவட மண்டையை கழுவிட்டான். இவ்வளவு காலமா அவன் சொன்னது அவ சொல்றான், என்ன நடந்தாலும் நான் வாரேன், வில் ஃபிகர் இட் அவுட் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் இங்கதான் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், அந்தந்த நேரம் ஒரு ஆள் சொல்ற. இப்ப நீங்க நான் ஒரு நேரம் உங்ககிட்ட அந்தந்த நேரத்து நியாயங்கள் அந்தந்த நேரத்தோடன்னுவாங்கல்ல, அதுதான் நான் ஒரு கோவத்துல உங்ககிட்ட சொல்ற விஷயம் வந்து எப்படி எனக்கும் உனக்குமான உறவை டிஃபைன் பண்ணாதோ அதே மாதிரி நான் அந்த நேரம் உணர்ச்சி பெருக்கல பண்ற சத்தியங்களும் எனக்கும் உனக்குமான. அதுல அவனும் சொல்லுவான்ல, ப்ராமிஸா மென்ட் டு பி broken அப்படின்னு சொல்லிட்டு தானே போவான் கார்த்திக். அப்படி இருக்கு, ரைட்டா? அது இவனுக்கே பிறகு அடி வாங்கணும்னு இவனுக்கு தெரியாம லிட்டில் டிடினோ. ஸோ இது இப்படி போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பக்கம் இப்போ இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு அப்புறம் இப்போ தான் இவளுக்கு இப்போ அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இவ பண்ண விஷயத்தோட கன்சிக்வன்சஸ் இவ ஃபேஸ் பண்ணுறான். வீட்டில் பிரச்சனை கூடிட்டு போகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, பிரச்சனை. இவ்வளோ காலமாக இவளோட கனிவாக இருந்த அப்பா இப்போ கோவமாக இருக்காரு, மொத்த ஃபேமிலி இவளுக்கு இவ்வளோ போஸ்ட் பண்ணுது. இப்போ இங்கே வந்து நிறைய பேருக்கு டக்குன்னு ஏற்றுக்க இல்லாத விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் வந்து நிறைய தமிழ் படங்களை பார்த்து பழகிட்டோம். இந்த புள்ளட லவ்வுக்கு ஓகே சொல்லாத அப்பன் வந்து ஒரு கொடூரமான அப்பன் அப்படின்னு. உண்மை என்னன்னு சொன்னா நிறைய பேர் வந்து they flip a switch. அது வரைக்கும் அன்பா இருந்த அப்பா தான் அப்புறம் பே ஆகுவாரு. அது வரைக்கும் அன்பா இருந்த அம்மா தான் அப்புறம் பே ஆகும். அதுலயே திருப்பி மெட்டாவா ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாரு ஜிவிஎம். நான் லவ் ஓகே சொன்னா தான் கார்த்தி யார் ஜிவி இவர் கோவா ஷூட்ல இருக்க நேரம் கேஸ் ரவிக்குமார் சொல்லிட்டு இருப்பாரு, ஓகே சொல்லாடி தான் அப்ப என்னடா மாமா அப்படி. அதுக்கப்புறம் மேட்ச் அப்படியே கட் ஆயிட்டு ஜம்ப் கட் ஆயிட்டு இவர் சொல்லிட்டு இருப்பாரு, நீ அப்படி கார்த்திகோட போனா என் பணத்துக்கு மேலதான் போவேன். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நீங்க வந்து நாங்கள் வந்து இங்க பண்ண பட மொழியில யோசிக்கிறோம். என்னன்னு சொன்னா அப்பா வந்து லவ்வுக்கு இருக்கிறது அப்பா கெட்ட வரும் இல்ல, இவ்வளவு காலம் என் கூட அம்மா இருந்த அப்பா இப்ப என்கிட்ட அசிங்கமா பேசுறாரு. இப்ப அந்த ஹர்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்ஃபிளிக்ட் இருக்கு இல்லையா, அதை அவ டீல் பண்ணணுமே. உனக்கு புரியுதா? இப்ப நீ இந்த படம் பார்த்துக்க தானே, இந்த விழிகளின் அருகில் வானம் பாட்டு என்ன படத்துல இருக்குது? ஐயோ இப்பதானே நான் கண்டென்ட் போட்டேன். அருகினில் வாவா அன்பே வா, எப்படி ஒரு படம் பேர்? பிரசன்னாட படம். தெரியும் பிரசன்னாட படம். படம் பார்த்தது இல்லை, நான் படம் பார்த்தது இல்லை. சொம்ம படம் பார்த்தது. அந்த படத்துலயும் வந்து என்னன்னு சொன்னா நேம்ல பிரகாஷ் ராஜ்லாம் வருவான்டா. தெரியும் படம் பேர் எனக்கு வாயில இருக்க வர மாட்டேங்குது. யா எனக்கு அதை பார்த்துருக்க எல்லா பேரும் தெரியும். காவியா இருந்து மாதவன்ல இருந்து ஏதோ நல்ல பேர் அந்த படம். டிரெக்டர் ராஜ்மோகன் எல்லாம் தெரியும். எனக்கு படத்துல பேர் வந்து போச்சு. ஸோ அழகிய தீயே ரைட்டு. அழகிய தீய படத்துல அந்த ஹீரோயின் அப்பாவை காட்டுவாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து அவன் வந்து பவர் ஹங்க்ரி, க்ரூவல், ரூட், ஒரு மாதிரி கேவலமான ஒரு மனுஷன், காஸ்டிஸ்ட், திரும்ப காட்டுவாங்க. சரி, அவளை அசிங்கமா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. சரி, அப்படிப்பட்ட மனுஷன் அவளோட ஒரு பிள்ளையான மேனேஜ் கொண்டு போகக்குள்ள இப்படிக்குள்ள விட்டு வந்துருவாங்க. Because there's no bond between her and the father. ஓகே, இதுல ஃபிளிப் தான் ஜெசிக்கு நடக்குதா? என்ன சொன்னா அப்பா ரொம்ப நல்லா அவ கூட. உனக்கு வேணா இப்போ உன் கூட ரொம்ப இவ்வளவு காலமா உன்னோட மண்டையில இப்ப உங்களோட லைஃப்ல சில விஷயங்கள் நீங்க ஃபண்டமெண்டல் ட்ரூத்னு வச்சிருக்கீங்க. ஆமா, என்ன நடந்தாலும் எங்க அம்மா என்ன விட்டுறாது அப்படின்னு. திடீர்னு அம்மா வெளியே போனான்னு சொன்னா அங்க உடையது இல்லை மொத்தம். உனக்கு இப்போ என்ன செய்யறது தெரியாது இல்லை. உனக்கு அந்த ஃபிளிப் ஆகிற சுவிட்ச் இருக்கு இல்லையா, அந்த ட்ராமாவை இவங்களுக்கு வந்து டக்குன்னு முடியாது, என்ன செய்யறது தெரியாது. ஸோ இப்போ அவள் கஷ்டமான இடத்துல இருக்கா. அவளோட சப்போர்ட் சிஸ்டம், அவளை பார்த்துக்க வேண்டிய ஆக்கள், அவளோட கோ ஃபேமிலியே அவளுக்கு எதிராக மாறுது.
அது அது இப்போ நிறைய படங்கள்ல வந்து இந்த சின்ன வயசுலேருந்து திரும்ப திரும்ப காட்டிட்டனால ஃபேமிலி லவ் எதுக்குறதுங்கிறது வந்து ஒரு நார்மல் ஃபிலிம் பீட்டா வருது. பட் உண்மையில வந்து அது எக்ஸ்ட்ரீம்லி இல்லை ட்ராமடைசிங். இப்போ நம்ம லைஃப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கேரக்டர்லேயே இதை நம்ம நிறைய பார்த்துருப்போம்ல. கேர்ள் வந்து வீட்டுக்கு இது அதை ஒரு ஃபன் ட்ரோப்பாக மாற்றிட்டாங்க. எங்கள் அப்பா என்ன மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு, அதை ஃபன் ட்ரோப்பாக மாற்ற. பட் தட்ஸ் அ வெரி ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன் தட் விமன் கோ த்ரூல. ரைட்டா? அப்போ இந்த படத்தில் they do a very good job of showing what is going on in a person's head when that happens. இப்போ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கக்குள்ள தான் அந்த ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மறுபடியும் அவளுக்கு ஒரு செகண்ட் தைரியம் வருது அந்த கோவால் இருக்கக்குள்ள. எஸ், இதுக்கு மேலே என்ன இப்போ எப்படி அந்த வெட்டிங்க்கு வந்து அந்த தைரியம், அந்த நேரத்து தைரியம் 1.5 மாதம் கேப் ஒன்று விட்டு இவனையும் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கையில இன்னொரு பக்கம் ஒரு மாப்பிள்ளையும் வரான். கடைசியில் வெட்டிங்ல வச்சு இதுக்கு மேலே அதே மாதிரி இந்த கோவா பீரியட்ல இந்த மறுபடியும் இந்த பிரிவு தான் திசை. அந்த ஒரு திருக்குறள் பிரிவுழல்கிறேன் பிரிவாற்றாமை இருக்கு இல்லையா, அந்த பிரிவுல தான் நீ வெறி ஆவீங்க, நீ எப்படியாவது போய் அந்த ஆளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இந்த திஸ் இஸ் ஆக்சுவலி ஃபென்டாஸ்டிக் நரேட்டிவ் பீட் விச் இஸ் ஒரு முந்தி ஒரு ஒரு இன்டர்வியூவில் கௌதம் மேனன் சொல்லியிருப்பாரு, அந்த மின்னலையில் வடிக்கும் அலைபாயுதையில் வேற எவனோ ஒருவன் பாட்டுட சீன் இருக்கு இல்லையா, அந்த சீனை மட்டும் வச்சு எனக்கு 10 ஸ்கிரிப்ட் எழுதலும்னு சொல்லி. தட் ஆக்சுவலி இஸ் அ வெரி வெரி டிஸ்டன்ட் ரிலேட்டட் ஃபிக்ஷன்ல. அது ஈஸியாக அகைன் சங்க காலத்து தலைவன் தலைவி பிரிவு தானடா. இதை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுத ஞாபகம் இருக்கு உனக்கு? வாசிச்சிருப்பேன் அப்புறம் முந்தி எழுதுனது கோவிட் பீரியட்ல. அப்போ வந்திருக்க வாசிச்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். எஸ், அதில் மற்ற பேஜ் தெரியும் அதை தான் நான் ரொம்ப கடந்து போய்கிட்டு இருக்கேன். ஸோ what do you call தலைவன் தலைவி பிரிவு. இந்த பிரிவில் வந்து ஷீஸ் அண்டர். இப்போ ஒரே நேரத்தில் அவங்களையும் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, இந்த பக்கம் அவங்களோட வாழ்க்கையும் ரொம்ப மோசமாகிட்டு போகுது வீட்டில் ப்ரெஷர்னால. அப்போ உங்களுக்கு தோணுது இப்போ நான் இங்கேருந்து போயிட்டா பிரச்சனை முடிஞ்சிடும் இல்லை, ஒரு செகண்ட் தோணுது மறுபடியும் that's the text. அந்த நேரத்து நியாயங்கள் அந்த நேரத்துடன் அந்த டெக்ஸ்ட் வந்த நேரம் இவன் இங்கே இருந்திருந்தான்னா கதை வேற. எஸ், ரைட்டா? ஆனால் இல்லை, வாட் எவர் செட் அண்ட் இப்போ வரக்குள்ள அவ அந்த மொமெண்ட்டை கடந்துட்டான். நிறைய விஷயம் அப்படித்தானே, தற்கொலை கூட அப்படித்தானே. அந்த தண்டவாள தலை வச்சு பார்த்து ட்ரெயின் லேட்டாக போயிருவீங்க. ரொம்ப ரொம்ப ராவான அனாலஜி. டீல் வித் முடிஞ்ச அளவுக்கு நான் மியூட்டை போட்டுக்கிறேன். இப்போ நீ கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு இப்போ நான் படுத்துருக்கேன், இப்போ என் தலையில் ஏறிடும் அப்படின்னு 10 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்து என்னத்தை காண சரி போயிட்டு தொலைவோம். அந்த வெறி போயிடும் இல்லை, பட் அந்த அட்ரினலின் ரஷ் அதுதான் நடக்குது அவளுக்கு போயிருச்சு. இப்போ திரும்ப வரக்குள்ள இப்போ மறுபடியும் அவளுக்கு வந்து என்ன செய்யுது, இப்போ வந்து இட்ஸ் ஓவர் கார்த்திக். இப்போ மறுபடியும் அந்த இடத்துல அவள் சொல்கிற எதுவுமே உண்மை கிடையாது. சரியா? அந்த ஹோல் கேட் சீன், அந்த கேட் சீன்ல எதுவுமே உண்மை கிடையாது. அவள் வந்து இப்போ என்ன பொத்தா நமக்குன்னு அவன் கத்திட்டு போவோம் அதெல்லாம் சொல்லி அவ்வளோதான் அவளுக்கு வேணும். இப்போ நீ இங்கேருந்து போவோம், இவனை ட்ரிகர் பண்ணுறதுக்கு எப்படின்னு இவன் தெரிஞ்சு வச்சிருக்கா. இப்போ என்னென்ன சொன்னால் வெறியாகி போவான் அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரியே கத்திட்டு போவோம், தூசணத்தில் வேறு கத்திட்டு போவோம். அவ்வளவுதான் நடக்கும் அங்கனைக்கு. அதோட முடியும். ஸோ இங்கே ஜெஸ்ஸியோட கேரக்டர் தீசிஸ் என்னன்னு சொன்னால், தன்னோட ஃபண்டமெண்டல் கோ வேல்யூஸ் பிரின்சிபல் உலகத்தை பற்றின தனக்கு இருக்க புரிதல்களை தாண்டி அவளுக்கு ஒரு அனுபவம் ஏற்படுது. அந்த அனுபவத்தை தான் ஏதாவது ஒரு வகையில் அக்செப்ட் பண்ணால் அது ஒரு பெரிய ஒரு பாவம் பழி நம்ம ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் அந்த அனுபவத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஆளாக அவள் க்ரோ பண்ணுறா. ஆனால் அந்த க்ரோத் அவளுக்கு அதுக்கு மேலே ரியாலிட்டிக்கு டிரான்ஸ்லேட் ஆகாமலேயே அவளோட கதை ஒரு சோக கதையாக முடியுது. ஓகே, அதுதான் ஜெஸ்ஸியோட ஆர்க். ஓகே ஓகே நான் ஓகே இருந்தாலும் அப்படின்னு நான் வருவேன் நினைக்காத இல்லை. ஆனால் இதில் நீங்கள் பட் தி சேம் டைம் இதில் நீங்கள் கார்த்திக் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபார் ஹிம் திஸ் ஹோல் ஆர்டியல் வுட் பி எக்ஸ்ட்ரீம்லி ட்ராமடைசிங். அண்ட் இட் இஸ் இல்லை. ஆனால் மறுபடியும் இங்கே விஷயம் என்னன்னு சொன்னால், இட்ஸ் ஹிஸ் டூயிங். I wouldn't say it's entirely his doing. இது இவன் இழுத்து போட்டுக்கிறது. கேரளாக்கு நீ ஏன் போன? அட இல்லடா, இப்போ யோசிச்சு பாரு, you're madly in love with that person and அவ எங்க போனான்னு தெரியல. இவன் வெட்டியா வேற இருக்கான், இவனுக்கு ஒரு ஆஃபீஸ் கமிட்மெண்ட் ஒன்றும் இல்லை. எக்ஸாக்ட்லி, he'll obviously go. அதுதான். and அதுக்குமே ஸ்பெண்ட் பண்றதுக்கு நீரோ ஒன்று போட்டு போடா அப்படின்னு வேலைக்கு அனுப்பியிருந்தா இப்படி ஆகிருப்பியா? இல்லை, அதானே இவனுக்கு அகைன் இன்னொரு விஷயம், இவன் ரைட்டர் வேற. சரியா? அப்போ இவனுக்கு இன்னுமே he has that liberty to travel, to experience, to know அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. அண்ட் வேற எங்கேயும் அவன் அமெரிக்காக்கே போகிறான்னு திருப்பி ஜிவிஎம்க்கு ஒரு போடு. சரியா? he goes there and repetitively இது ஒரு அகைன் சொல்கிறேன்ல, சேர்றது பிரிது அடுத்த பாயிண்ட் மறுபடியும் யோசிச்சு விளங்கும் உங்களுக்கு. what do you call வாரணமாயிரத்துலையும் சரி, இதுலேயும் விடிவிலையும் சரி, நீதானே பொண்ணு சரி, ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வரும். இவங்க வந்து இதில் இருக்க ஆண்கள் வந்து ஆண்களோ பெண்களோ வாட்டேவர்
அவங்களோட பார்ட்னர் மேலேயோ இல்லாட்டி அந்த லவர் மேலேயோ அவங்க வந்து பயங்கரமா ஆப்சஸ்டா இருப்பாங்க, பீக்கா ஆப்சஸ்ட் இருப்பாங்க. எப்ப தெரியுமா? பிரிவில். இல்ல அவங்களுக்கு வேலை இல்லாத ஊழலா கான்ஃப்ளிக்ட்டும் அங்கே தான் வரும். நீ தான் பொண்ணு சந்தத்தில் இவனுக்கு இவனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் புரிய வர நேரம் தான் திருப்பி இவனுக்கு அந்த கோழிக்கோட் போகிறேன் அப்படின்பா. இல்லை வாரணமாயிரம்லேயும் இவனை வந்து அப்பா கஷ்டப்படுறத பார்த்த அப்புறம் தான் திருப்பி இவன் பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் தான் திருப்பி அமெரிக்காக்கே போவான். ஸோ ஆனால் அவன் அவளை அந்த வேலை வெட்டி இல்லாமல் படித்து முடிச்சுட்டு வெறி கொண்டு துரத்துவான். அதே தான் இங்கே இதுவும் மறுபடியும் ஒரு ஸ்பீசிஸ் பாயிண்ட் தான். கார்த்திக் இந்த அளவுக்கு வெறித்தனமாக வந்து காரணம்னு சொன்னால் அவனுக்கு சம்பாதிக்கிற பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. அப்பா வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தாரு, அப்பாட பேச்சை கேட்காம வீட்டில் ஆடி கிடந்தான். உங்களுக்கு ஒரு பர்பஸ்லெஸ்னஸோ இல்லாட்டி பொறுப்புகளோ இல்லாத நேரத்தில் தான் இந்த மாதிரி வெறி கொண்ட காதல் எல்லாம் உங்களுக்கு வரும். அடுத்த நேரம் புவாக்கு என்னன்னு தெரியாட்டி இதெல்லாம் பண்ண மாட்டோம். அவன் நோ சொல்லிட்டல. இப்போ ஒன்றும் இல்லை, ஆலப்பே போகிறதுக்கு காசு இல்லாட்டியும் போயிருக்க மாட்டாங்களே. அவ்வளோதான், சுருட்டிட்டு உட்காந்துருப்பீங்க. அவ்வளோதான் விஷயம். இதுகளும் இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரியாலிட்டிகளையும் கன்சிடர் பண்ணுது. ஸோ these movies work so well because it's again GVM's middle class. Yeah. If it's not GVM's middle class, it won't work well. Plot அங்கே முடிஞ்சிடும். Pretty much. இல்லை கடன் வாங்கிட்டு போகிறாங்க கூட சொல்லலாம். அப்போ நான் 90s ஒன்று போயிடும். நண்பன்ட்ட கடன் வாங்கி நண்பன்னா என்னன்னு தெரியுமா, காலேஜ் ஸ்டூடெண்ட்னா என்னன்னு தெரியுமா, அந்த அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் அதுக்கெல்லாம் வழி சினிமேட்டிக் லிபர்ட்டிக்குள்ள வந்துடும்ல. எசென்ஷியலி அதான் இந்த மாதிரி அந்த 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 கேரக்டர் எக்ஸாக்ட்லி என்ன கோ த்ரூ பண்ணுதுன்றதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணாதது தான் எனக்கு இந்த ஜெசி மேட்டில் இருக்க பீப்புள் ஆர் ஹேட்டிங்க ஃபார் த சேக் ஆஃப் ஹேட்டிங்க. அண்ட் எந்த அளவுக்கு நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் எந்த ஒரு கதையுமே அந்த கதையில் இருக்க ஆண்ட பிஓவியில் மட்டும்தான் அதில் பார்க்கல. நீங்கள் ஒரு பொம்பளையாகவே இருந்தாலும் படத்தை நீங்கள் அவன் பிஓவியில் தான் பார்க்குறீங்க. நரேஷனும் கிட்டத்தட்ட pretty much அந்த பக்கத்துல தான் இருக்கு. அவன பிஓவியில் தான் போகுது. நரேஷன் அந்த பக்கத்துல தானே போகுது. பட் ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டி உள்ள ஒரு அடல்ட்டா நீங்கள் அந்த ஆங்கிளை யோசிக்கணும் கொஞ்சமாவது. நான் யோசிக்கல சாமி. அதுதான் ஜெசியோட தீசிஸ் ஸ்டேட்மெண்ட். அண்டர்ஸ்டாண்டபிள். அவங்க வந்து ஒரு ட்ராஜிக் கேரக்டர். ரெண்டு பேருமே அவங்களே தூக்கி போட்டுக்கிட்ட பிரச்சனை தான். அகைன் அவங்களே தூக்கி போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்றதுக்குமே 22-23 வயசு பசங்கள்ட்ட வேற என்ன எதிர்பார்ப்பேன்? ஐ வுட்ன்ட் பிளேம் ஹர். ஏன்னா இந்த விஷயத்துல எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் ஆரம்பத்துல எடுப்பா. இவன் தான் தலைகீழா தான் குதிக்க போகுது. பட் ஸ்டில் அவளுக்குமே அந்த ஆசிலேஷன் இருக்கும்ல, டெம்ப்டேஷனுக்கும் கட்டுப்பாட்டுக்குமான ஆசிலேஷன் இருக்கும்ல. பட் அந்த டெம்ப்டேஷன் யாரு? அவன் மேல முழு பழியும் போட முடியாதுல்ல. இந்த கோட்ஷிப் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கிறது யாரால? கார்த்திக் தான். ஆனா இவளுக்கு இப்ப நரேஷனோட பெர்ஸ்பெக்டிவ் அவ பக்கம் மாத்தி இருந்தாலுமே அவளுக்குமே லவ் இருந்துச்சு தானே. ஆனா திரும்ப திரும்ப என்ன சொல்லுவாங்க, காஃபி ஷாப்லயும் சொல்லுவா, அதுக்கப்புறமும் சொல்லுவா, நான் வேணாட்டு நீயே அங்க வந்த அப்படின்பா. உனக்கு வேலை தான் உனக்கு. இப்போ நீ வந்து ஒரு ரெக்கவரிங் ஆல்கஹாலிக். நீ அவ்வளவு தூரம் போத்தவில்லை, எனக்கு விளங்கிடுச்சு. இப்போ உனக்கு வந்து நீ வந்து அந்த நம்ம சொன்ன சுகர் கட் அனாலஜியே தான். அதே தான், ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து எனக்கு இந்த வீக்னஸ் இருக்குன்னு நான் கட்டுப்பாடா இருக்கேன், நீ வந்து மச்சான் எவ்வளவு தவறு. அதுதான். ஆனா அவன் வேணும்னு செய்யல. இஸ் ஆல்சோ இன் லவ். ப்ளஸ் அவனுக்கு தெரியாது இவன் ரொம்ப ஈஸியா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணலாம் நினைச்சிட்டான். அதோட பாரதூரமான விளைவுகள் தலைவனுக்கு விளங்கல. ஆக இந்த மாதிரி ஜெசிக்கான what do you call proper I would say appreciation கேரக்டர் ரைட்டிங்கான அப்ரிசியேஷன். அது ஒரு இது இருக்கு மச்சான், என்ன சொல்றது தமிழ்ல நல்ல வார்த்தை நயத்தல்னு சொல்லுவாங்க. நயத்தல்னு சொன்னா நீங்க வந்து அந்த எழுத்தை ரசிக்கிறது. அதை நீங்க என்னன்னு அதை ரசிக்கணும், அதை அப்ரிஷியேட் பண்ணணும். அது கிடைக்க வேண்டியது கிடைக்கல இவ்வளவு நாளா. we are simply sweeping it under the rug saying Jesse is psycho, இவ ஒரு indecisive. she is not indecisive, it's far worse than that. நீ நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பிரச்சனை ஒன்று அது. and I wish most people spoke about. She is indecisive, but the indecisive has its reasons. indecisive மட்டும் நீங்க சொல்ல முடியாது. இப்போ எனக்கு இது வேணுமா அது வேணுமானா தான் indecisive. சரி, அவளுக்கு இருக்குது வந்து ஒன் கான்ஃப்ளிக்ட்ங்கறியா? அவளுக்கு வந்து அவளுக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ் அவளுக்கு இருக்குது அன்னைக்கு. ஓகே, உனக்கு புரியுதா? இப்போ எனக்கு வந்து அப்பா பார்த்த மாப்பிள்ளையா கார்த்திகா அப்படிங்கிறதுல அவளை குழப்பம். இவனை கன்சிடரே பண்ணல. ஓகே, தட் இஸ் indecisive. அதான் indecisive. indecisiveங்கிறது அதுதான். she knows what she wants but she can't. but going for that is a crime in her book. yeah உனக்கு புரியுதா? இல்ல புரியுதா? she wants but she can't. can't-னா அவளால முடியாது. அவளால இப்போ என்ன பண்றது ஏன் முடியாதுன்னு கேட்பா. அவள வந்து எனக்கு முடியாதுடா அப்படி. it's her own barriers. அதுதான் விஷயம். so I don't know how much of this is
ஸோ த ஹோல் டைட்டில் மேக் சென்ஸ்ல விண்ணை தாண்டி வருவாயான்றது அவளுக்குமே இட் வுட் ரெசனேட் டு ஹர் ஆல்சோ. இந்த பேரியரை தாண்டி வருவீங்களாங்கிறது தான் கேள்வி. அவளே அந்த பேரியரை தாண்டி வர முடியுமான்றது தானே அவளோட ப்ராப்ளம். pretty much the thesis statement of the movie. இதுல எவ்வளவு கான்ஷியஸ் ரைட்டிங் சாய்ஸ்னு எனக்கு தெரியாது. இல்ல ஆனா இப்படி உட்கார்ந்து பேச வச்சிருக்காருல, அவ்வளவுதான். என் தலைவனுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், அவன் ட்ரோல் மெட்டீரியலா மாறி கண்ட படத்துல நடிச்சு பகாசுரன்ல எல்லாம் நடிச்சு ஜனநாயகன்ல இருக்காரா? அங்கேயும் இருக்காரா? ஓ, ஜனநாயகன்ல விஜயோட அப்பா வந்து இவரு ஜிவிஎம். கொஞ்சம் எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. இது நம்ம முடிச்சிட்டோம். இல்ல எனக்கு இப்ப பரத்வாஜரங்கனுக்கு என்ன கடன்னு தெரியல. கான்சிட்டில இருக்காரு. கான்சிட்டில போன மனுஷன் வந்து ரிகரிங் கேரக்டர். ஓ, ஒரு பிளாட் லைன்ல ஹீஸ் லைக் ஹி கம்ஸ் இன் 3-4-5 சீன்ஸ். ஒரு சீன்னா தானே கேமியோ. இந்த அந்த ஒரு ஆந்தாலஜில ஒரு சீன்ல வந்துட்டு போவார்ல. ஆமா, மெட்ராஸ் ஸ்டோரிஸா, மெட்ராஸ் மாடர்ன் சென்னை, அதுல ஒரு சீன்ல தானே வந்துட்டு போவார். இதுல 4-5 சீன்ல வருவாரு. தெரியல அவருக்கு என்ன கடனும் என்ன பிரச்சனை. டான்ஸ் எல்லாம் அடி ரீல் போடுறாரு. இப்படிப்பட்ட அற்புதமான ரைட்டிங்களை பண்ண தலைவனுக்கு தேவையான ரெகக்னிஷன் கிடைக்கணும். அவர் இப்போ ட்ரோல் மெட்டீரியலாக மாறுறதுக்கு வருத்தமா இருக்குது. அவர் கம்பேக் தரணுன்ற எதிர்பார்ப்போட இது நாங்கள் எபிசோட முடிச்சுக்கிறோம். கன்சிஸ்டண்ட்டாக வருமோன்னு நாங்கள் திருப்பி வாய்விட விரும்பலை. எபிசோடுகள் வரும், அதை கூறிக்கொண்டு இந்த எபிசோட முடிச்சுக்கிறோம். அகைன் ஒரு தம்பி ரொம்ப நாளா ராக் ஸ்டார் பற்றி பேசுங்கன்னு போட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு கொஞ்சம் தெம்பில்லை. ராக் ஸ்டார் பற்றி கூடிய சீக்கிரம் வராது, எப்பயாச்சும் ஒரு நாள் வரும். சரியா? அதை கூறிக்கொண்டு பைப்லைனில் இருக்கு, கூடிய சீக்கிரம் வரும். ஆனால் எப்போ வரும்னு தெரியாது என்பதை கூறிக்கொண்டு, அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் நாங்கள் கண்டென்ட் பேசணும், இல்லாட்டி க்ரியேட்டிவ்க்கு ஏன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் இந்த எபிசோடை பற்றி இருக்குது. ஆடியோ பிரச்சனை தான். வி ஆர் ட்ரைங் டு ஒர்க் ஆன் இட். அதை அட்ரஸ் பண்ணிக்கொண்டு கண்டென்ட்டில் ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இருக்குது, குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை சுற்றுறோன்ற மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் இருக்குன்னா ப்ளீஸ் டூ லெட் அஸ் நோ. நாங்களும் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். அதை கூறிக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விடிவி பிடித்த ஆக்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு, இதை பற்றி இதுக்கு முன்னுக்கு யாரோட சூடான விவாதம் நடந்திருந்தா இந்த எபிசோட போடுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா இருந்தால் அனுப்புங்க. இது ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கோங்க என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நிவேதன், திவாகர். வணக்கம்.